ரெக்கார்ட் கொடுக்கல. ஓகே, ஒன்ஸ் அகைன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன, டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான டாபிக். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்ன அப்படின்னா ஒரு பேசிக்கான ரூல் இருக்குது. ஒரு பர்சன்ட் எஃபிஷியண்ட்டான ஆளா, கெப்பாசிட்டியான ஆளா அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா அவங்கள நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் வச்சு தான் சொல்லுவோம். ஸோ ஏங்கிறது 12 நாளில் முடிச்சிருக்காரு, பி 15 நாளில் ஒரு ஒர்க்கை முடிச்சிருக்காரு அப்படின்னா இப்போ இதில் எஃபிஷியண்ட்டான பர்சன் யார், 12 நாளில் ஒரு வேலையை முடிச்சது தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ இஸ் அ மோர் கெப்பாசிட்டி வென் கம்பேர்ட் டு பி. ஸோ கெப்பாசிட்டி அப்படின்னு ஃபார்முலா எடுத்தாங்க அப்படின்னா ஒர்க் பை டைம், இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ப்ரொபோஷனல் தியரம் இல்லை என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த தியரம் இந்த ஃபார்முலால இருந்து தான் மற்ற எல்லா ஃபார்முலாவுமே டிரைவ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா W1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒர்க்கு. ஸோ ஒர்க் இன்க்ரீஸ் ஆக ஆக ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எல்லாமே பேஸ்ட் ஆன் இப்போ ஒரு பில்டிங் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பில்டிங் வந்து நீங்கள் கட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கணும். ஓகே, அதோடு சேர்ந்து ஒரு சின்ன பில்டிங் சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மேன் பவர் எவ்வளோப்பா வைப்பீங்க. இது வந்து ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவாக இருக்குது. அப்போ இங்கே மேன் பவர் இது ஒர்க்கு. ஓகே, இது W1, இது W2. ஸோ இங்கே ஒர்க் வந்து கம்மியாக இருக்குது, இங்கே ஒர்க் அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஒர்க் ஜாஸ்தியாச்சுன்னா மேன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுவீங்களாப்பா? ஜெனரலாக கேட்குறேன். 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டணும் ஒரு ஒர்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் என்ன ஆகும், அதிகமாகும். அவ்வளோதான். ஸோ ஒர்க் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மேன் பவரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, அப்போ ஒர்க் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் முடிக்க ஒரு 10 டேஸ், சும்மா ரேண்டமாக சொல்கிறேன், 10 டேஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் முடிக்க மினிமம் ஒரு 25 டேஸாவது கேட்பீங்களா, டைம் கேட்பீங்களா உங்ககிட்ட? அப்போ ஒர்க் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகும், டேஸும் இன்க்ரீஸ் ஆகும். டேஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சைபர் டைஸில் நமக்கு ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ புரியுதா உங்களுக்கு? அப்போ W ஒர்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மேன் பவர் அண்ட் டே. ஒரு வேலை இருக்குது அப்படின்னா வேலையோடைய இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ஆகுது, மேன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு டைமும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறது நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் நமக்கு பேசிக்காக ஒரு ஃபார்முலா. ஓகே, இப்போ ஒரு வேலை இருக்குது. ஸோ அவன் வந்து 12 டேஸில் முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த ஏவோட 1 டே ஒர்க் என்னப்பா, ஒரு 1/12. புரியுதா? அதையும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பர்சன் இருக்காரு. ஒரு பர்சன் 12 நாளில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டி முடிச்சிடறாரு. 12 நாளில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டி முடிச்சிடறாரு. ஓகே, 12 டேஸ், அந்த டேஸை 12 டேஸில் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி முடிச்சிடறாரு. ஒரு ஒர்க்கு 12 டேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு அப்படின்னா அப்போ ஒரு நாளில் அவர் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருப்பாரு, 12. ஓகே, 12 நாள் பார்த்த ஒர்க்கில் ஒரு பாகத்தை முடிச்சிருப்பாரு. கரெக்டு தானே? ஒரு நாள் அவருடைய ஒர்க் என்ன, 1 டே அவருடைய ஒர்க் என்ன அப்படின்னா டோட்டல் ஒர்க்கில் ஒரு நாள் ஒர்க்கை முடிச்சிருப்பாரு. இது செகண்ட் டே அவருடைய ஒர்க் என்னவா இருக்கும், டோட்டல் 12 டே ஒர்க்கில் 2 பார்ட் முடிச்சிருப்பாரு. 3வது நாள் அவருடைய இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் 12 டே ஒர்க்கில் 3 நாள் முடிச்சிருப்பாரு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க்கு. மொத்தம் 12 நாள் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் டே 1 பார்ட் முடிச்சிருப்பாரு, செகண்ட் டே 2 பார்ட் முடிச்சிருப்பாரு, தேர்ட் டே 12 பாகத்தில் 3 பார்ட் அப்படிங்கிறது முடிச்சிருப்பாரு. இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயம். சம்ஸ்குள்ளே போகும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் கற்றுருக்கோம், ஒரு டேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு நாள் ஒர்க்கு கண்டுபிடிக்க தெரியும். 12 டே கொடுத்தாங்க அப்படின்னா ஏ உடைய 1 டே ஒர்க்கு தெரியும். பி வந்து 15 நாள் அப்படின்னா இவருடைய 1 டே ஒர்க்கு 1/15, இவருடைய 1 டே ஒர்க்கு 1/15, இவருடைய 1 டே ஒர்க்கு 1/12 அப்படிங்கிற பேசிக் நமக்கு தெரியும். அப்போ 1 டே ஒர்க்கு நம்ம கண்டுபிடிக்க தெரியும். அடுத்து ப்ரொபோர்ஷனல் ஃபார்முலா அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அந்த ப்ரொபோர்ஷனல் ஃபார்முலாவில் கொடுத்துருக்க டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ணி இப்போ இதுதான் தாய் ஃபார்முலான்னு சொன்னேன். இதை வச்சு தான் எல்லா ஃபார்முலாவும் வந்து நமக்கு டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்காவது ஃபார்முலா தெரியுமா? இது ஓகே, M1 D1 ஓகே ஈக்குவல் டு M2 D2. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து M1 D1 பை என்னப்பா வரும், W1. ஓகே, அடுத்து M2 D2 பை
W2 இதுதான் தாய் ஃபார்முலா. இந்த தாய் ஃபார்முலா இருந்து தான் டிரைவ் பண்ணி விட்டு வந்தது தான் இந்த ஃபார்முலா. ஏன்னா ஒர்க் இன்கேஸ் 1ன்னு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா வரும் M1 D1 இல்லை H1 கூட ஆட் பண்ணிக்கோங்களேன். ஓகே, இது ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஒரே ஒரு ஒர்க்கு, அந்த ஒர்க்கை தான் ரெண்டு கைண்ட் ஆஃப் பீப்புள் செய்கிறாங்க, கேஸ் 1லையும் கேஸ் 2லையும் செய்கிறாங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். திஸ் இஸ் தாய் ஃபார்முலா ஃபார் எல்லா விஷயத்தையும். ஸோ இதெல்லாம் பேசிக்கான ஃபார்முலா. அப்புறம் உள்ள சம்முக்கு உள்ள போக 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 ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம பேசிக் பார்த்த வரைக்கும் புரியுதா? இதில் ஏதாவது யாருக்காவது டவுட் இருக்கா? சே எஸ் ஆர் நோ கைஸ். இல்லை அப்படின்னா நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் கேட்குறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, டன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சம் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஏ கேன் டூ ஏ பீசாப் ஒர்க் இன் 15 days. ஏ எத்தனை நாளில் முடிக்கிறாரு? ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறாராம். ஸோ பி எத்தனை நாளில் முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 நாள். முதல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நான் போட்டு காமிக்கிறேன். எப்பயுமே வந்து போடுற ஸ்கூல் புக்கில் நீங்களாம் பார்க்குற ட்ரெடிஷ்னல் மெத்தடை போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொல்கிறேன். ஸோ ஏ 15 நாளில் ஒரு ஒர்க்கு முடிக்கிறாரு, பி 20 நாளில் ஒரு ஒர்க்கு முடிக்கிறாரு. ஸோ டைம் டேக்கன் பை தெம் ஒர்க்கிங் டுகெதர் டு டூ த சேம் ஒர்க். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏ உடைய 1 day ஒர்க் எவ்வளோ? 1/15. பி உடைய 1 day ஒர்க் எவ்வளோ? 1/20. ஸோ ஏ பிளஸ் பி உடைய ஓகே 1 day ஒர்க்கு, ஏ பிளஸ் பி உடைய 1 day ஒர்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1/15 + 1/20 அப்படின்னு போடுவீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்சிஎம் எவ்வளோப்பா? சரிங்களா? ஸோ ஏ பிளஸ் பி உடைய 1 day ஒர்க் என்ன அப்படின்னா 7/60. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 60 பாகத்தை ஓகே 60 பாகத்தில் ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை பாகம் முடிப்பாங்க? 7 பாகம் முடிப்பாங்க. அப்போ இன்னும் எத்தனை? இப்போ 7 49, 8 56. ஸோ அப்போ 8 daysல அவங்க எத்தனை பாகமாக முடிப்பாங்க? 56 பாகம் முடிப்பாங்க. கரெக்டு தானே? 56 யூனிட் முடிப்பாங்களா? புரியுதா? அதாவது இது வரைக்கும் புரியுதான்னு பாருங்க. ஏ உடைய 1 day ஒர்க் 1/15, பி உடைய 1 day ஒர்க் 1/20. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாள் ஒர்க் எவ்வளோ முடிக்கிறாங்க அப்படின்னா 60 பாகம் இருக்கு. மொத்தமே ஒர்க்கு 60 பாகம்னா அதில் 7 பாகத்தை சேர்த்து ஒரு 2 பேரும் சேர்ந்து முடிக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14 பாகம். அப்படியே போட்டிங்க அப்படின்னா 8 மல்டிபிள்ஸ், 8 56. ஸோ 56 யூனிட் முடிப்பாங்க. ரிமைனிங் யூனிட் இருக்கிறது என்ன அப்படின்னா 4. ஓகே, ரிமைனிங் யூனிட் இருக்கிறது என்ன? 4. ஸோ இப்போ அடுத்த நாள் அவங்களோட ஒர்க் எவ்வளோ? ஒரு நாளைக்கு அவங்க இன்னொரு 60 வந்துருச்சு மேம். இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சா? 60 வரைக்கும் புரிஞ்சிருச்சு. சரி, ஓகே. இவ்வளோ இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு நான் ட்ரெடிஷ்னல் மெத்தடே சொல்கிறேன். ஓகே, ஸோ 7/60. ஒரு நாளைக்கு ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை இது முடிக்கிறாங்க? 7/60. ஆமாம் தானே? 7/60. ஸோ இது வந்து ஒரு நாளைக்கான ஒர்க்கு. ஒரு நாளைக்கு 7/60 முடிக்கிறாங்க அப்படின்னா திஸ் இஸ் 1 day கெப்பாசிட்டி. இப்போ வந்து டே ஒர்க்கு. ஸோ 1 day கெப்பாசிட்டி அப்படிங்கிறப்ப அவங்க 60 பாகத்தை 7 பங்கு அப்படிங்கிறத அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. திஸ் இஸ் 1 day கெப்பாசிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி. இப்போ இந்த டோட்டல் ஒர்க்கவே அவங்க முடிக்கணும். என்ன பண்ணணும்? டோட்டல் ஒர்க்கவே முடிக்கணும் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 60/7 போடுங்க. 1 ஓகே நம்பர் ஆஃப் டேஸ். ஓகே, எவ்வளோ நாளில் அவங்க முடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே உல்ட்டா எடுங்களேன், ரிவர்ஸ் எடுங்களேன். 60/7 1/7/60 போட்டால் 60/7. ஸோ டிவைட் பண்ணால் என்னப்பா வரும்? கரெக்டா? புரியுதா மேம்? 8 56, பேலன்ஸ் 4 இருக்கும். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் நமக்கு மாறும். ஆன்சர் என்ன அப்படின்னா 8 4/7. திஸ் இஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தட். புரியுதுங்களா? இதான் ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஸோ அதை வந்து நம்ம உல்ட்டாவாக மாற்றுவோம். ஏவும் பியோடைய சேர்ந்து அவங்களுடைய 1 day ஒர்க் அப்படிங்கிறது இவ்வளோ அப்படின்னா 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இன்வர்ஸ், அதோட அப்படியே தலைகீழாக மாற்றுவோம். சரிங்களா? ஒர்க்கும் எஃபிஷியன்சி ஓகே இது மாதிரி நமக்கு இருக்கும்போது ஓரளவுக்கு நம்ம இது வந்து ஒர்க் அண்ட் கெப்பாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ டைமும் ஒர்க்கும் என்ன ஆகும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டைமும் ஒர்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா ஒருத்தவங்க 15 நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஓகே 15 நாளில் முடிக்கிறாங்க, இன்னொருத்தன் 30 நாளில் முடிக்கிறான்.
அப்போ 15 நாளில் ஒருத்தவங்க வேலையை முடிக்கும்போது அந்த வேலை இழுன்னு இழுக்கும். ஆனால் சாரி 15 நாள் ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க் அவன் 15 டேஸில் பண்ணி முடிக்கிறான் அப்படின்னா இவன் தான் கெப்பாசிட்டி ஜாஸ்தியான ஆள். அப்போது இந்த டேஸ் கம்மியாக இருக்கும்போது ஒர்க் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், டேஸ் அதிகமாக இருக்கும்போது ஒர்க் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இப்போ இவங்க 2 பேர், இவன் 12 நாள் 15 நாள், இதில் டேட் இவன் தான் அதிகமாக இருக்கான், அப்போ இவன் தான் எஃபிஷியன்சி ஆளான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இவன் தான் எஃபிஷியன்சி ஆள். நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாக இருக்கப்ப அவன்கிட்ட எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இன்டெரக்ட்லி ப்ரொபோஷனல். அதனால தான் இது ரிவர்ஸில் நம்ம எடுக்கிறோம். ஓகேயா? ஒன்றும் இல்லை, ஒன் டே ஒர்க்கை கண்டுபிடிக்கிறோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் போட்டு விட்ருங்க. ஸோ ஆன்சர் அப்படிங்கிறது வந்துடும். திட்ஸ் ஆல். திஸ் இஸ் ஃபார் இது. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். இது வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் சொல்கிறேன், புரிஞ்சுக்க முடியுதான்னு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேயா? இப்போ ஏ இருக்காங்களா? ஏவோட ஒன் டே ஒர்க் எவ்வளோப்பா? 15. பி உடைய ஒன் டே ஒர்க் எவ்வளோப்பா? 20. இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் இல்லைப்பா? 60. குட், சூப்பர். 60. ஸோ 60 இருக்கும்போது இப்போ ஏ 60, அப்போ மொத்தம் இங்கே எத்தனை யூனிட் இருக்கு? 4 யூனிட் ஆஃப் ஒர்க் இருக்கா? மொத்தமே டோட்டல் ஒர்க் எனக்கு 60 அப்படின்னா ஏ வந்து இங்கே 4 பாகம், அதே மாதிரி இங்கே 3 பாகம். கரெக்டா? 3 பாகம். 4 3 7. அப்போ ஒன் டேல 2 பேரும் சேர்ந்து எத்தனை பாகம் ஒர்க்கை முடிக்கிறாங்க? 7 பாகத்தை முடிக்கிறாங்க. மொத்தம் நமக்கு எத்தனை பாகம் இருக்கு? 60 பாகம் இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 7 பாகம் முடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ 7 வாய்ப்பாடு சொல்லுங்க. 8 56. ஓகே, 8 7 56. அப்போ 8 நாள் அவன் வேலை செஞ்சான் அப்படின்னா 56 யூனிட் முடிப்பான். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 4 இருக்கும். 4 யூனிட் இருக்கும். 4 யூனிட்டும் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஏ மட்டும் சேர்ந்து செய்யலை. 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது 2 பேரோட கெப்பாசிட்டி எவ்வளோ? மொத்தம் 7 யூனிட். அந்த 4/7 அவ்வளோதான். புரியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? இது ரெண்டுத்தையும் எடுக்கிறோம், எல்சிஎம் எடுக்கிறோம், மொத்தம் 60 யூனிட். டோட்டல் ஒர்க் எவ்வளோ அப்படின்னா 60 யூனிட். அப்போ 60 டோட்டல் ஒர்க் இருக்கும்போது அப்போ இதை பிரிச்சோன்னா இது 4 ஒரு 3 மொத்தம் 7 யூனிட்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து 60 பாகத்தை 7 பிரித்து பண்ணாங்க அப்படின்னா 8 நாள் 56 பாகம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 9வது நாள் எத்தனை பாகம் பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னா 4 பாகம் பேலன்ஸ் இருக்கும். அந்த 4 பாகத்தை ஒரே நாளில் தான் அவங்க முடிப்பாங்க. ஏன்னா ஒரே நாளில் 7 பாகம் முடிக்கவங்களுக்கு 4 பாகம் முடிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்போ ஒரு இதுலேயே 4, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 8 4/7 days. புரியுதா? எஸ் மேம். ஸோ 2 மெத்தட் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இல்லை உங்களுக்கு எது நல்லா கன்வென்ட்டாக வருதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 மெத்தட் நான் சொல்லி கொடுத்துறேன். அடுத்து ஏ கேன் கம்ப்ளீட் ஏ டாஸ்க் இன், நான் முதல்ல ட்ரெடிஷ்னல் மெத்தட் இது நான் போட்டுறேன். ஓகே, ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நார்மலாக போட்டுறேன். ஏ கேன் கம்ப்ளீட் ஏ டாஸ்க் இன் 40 days. ஏ வந்து ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறான்? 40 நாளில் முடிக்கிறானா? பி, ஓகே, ஏவும் பியும் சேர்ந்து இதுவும் நமக்கு கேட்பாங்க. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை இது முடிக்கிறாங்க அப்படின்னா 30 daysல முடிக்கிறாங்கப்பா. ஏ மட்டும் 40 நாள், ஏவும் பியும் சேர்ந்து 30 நாளில் முடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பான் அப்படிங்கிறதான் அடுத்த கேள்வி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏபி இருக்குது, இதில் ஏவை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா பியோடைய வேலை கிடைக்கும். அப்போது ஃபஸ்ட்டு ஏவுடைய ஒன் டே ஒர்க்கை கண்டுபிடிக்கணும். ஏவுடைய ஒன் டே ஒர்க் எவ்வளோ? 1/40. ஏவுடைய ஒன் டே ஒர்க் எவ்வளோ அப்படின்னா 1/40. பி உடைய ஒன் டே ஒர்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1/30. ஏன் 1/40 1/30 போடுறோன்னு உங்களுக்கு தெரியுதா? ஒருத்தன் ஒரு வேலையை 40 நாள் செஞ்சு முடிக்கிறான் அப்படின்னா ஒரு நாளைக்கு அந்த வேலையை 40 பாகமாக பிரித்து ஒரு பாகத்தை அன்னைக்கு செஞ்சுருப்பான். அதுதான் ஒன் டே ஒர்க்கு. அதனால தான் 1/40 போடுறோம். சும்மா நம்ம குருட்டு திக்கா எல்லா இடத்துலையும் 1/40 1/40 இருக்கிறதுனால நம்ம 1/40 போடலை. ஏன்னா அவனால் அந்த வேலையை 30 நாளில் முடிக்க முடியுது அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு நாளில் அந்த 30 பாகத்தில் ஒரு வேலையை அவன் முடிச்சிருப்பான். அதனால தான் 1/30 போடுறோம். 40 நாள் அவனால் முடிக்கிறான்னா ஃபஸ்ட்டு நாளில் 40 நாளில் 1 பார்ட்டை முடிச்சிருப்பான். அதனால தான் 1/40 போடுறோம். இந்த ஒரு கிளாரிட்டி இருந்தால் போதுமானது. அப்போ ஏவுடைய ஒன் டே ஒர்க்கு 1/40, பி உடைய ஒன் டே ஒர்க்கு 1/30, அப்படி அதாவது ஏ ப்ளஸ் பி உடைய ஒர்க்கு ஓகே, ஏ ப்ளஸ் பி உடைய ஒர்க்கு 1/30. அப்படி இருக்கும்போது அதாவது பி உடைய ஒர்க்கு மட்டும் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, 1/30 minus 1/40. இதுக்கு எல்சிஎம் என்னப்பா? 120. 120யா?
4 3 என்ன வரும்? ஓகே, அப்ப பி ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறானா? 120 நாளை, அதாவது 120 நாள்ல பிரிச்சு ஒரு நாளைக்கு அந்த ஒரு பாட்டை முடிக்கிறான் அப்படின்னா அவனுடைய டே ஆஃப் கம்ப்ளீஷன் எவ்வளவா இருக்கும்? 120 டேஸா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பிஸ் உடைய டோட்டல் கம்ப்ளீஷன், பி உடைய ஒரு நாள் ஒர்க்கு 1/120 அப்படின்னா அவன் டோட்டலாவே எத்தனை நாள்ல வேலையை முடிப்பான் அப்படின்னா 120 நாள்ல வேலையை முடிப்பான். அதனால தான் அவன் வந்து ஃபர்ஸ்ட் நாள்ல 120 பாகத்தை ஒரு நாள் செஞ்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? திஸ் இஸ் ட்ரெடிஷனல் மெத்தட். புரியுதாப்பா? எஸ் மேம். ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம இன்னொன்று ட்ரை பண்ணுமா? ஓகே, ஸோ ஏ வந்து 40, பி வந்து 30, எல்சிஎம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 120 நமக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஒர்க் எவ்வளோ நமக்கு? 120. ஒர்க்கு வந்து 1/20, 120 அப்படி இருக்கும்போது சாரிப்பா, தேங்க்யூ. இதே மெத்தட் தானா மேம்? அதே மெத்தடு தான். ஆனால் இங்கே ஏ ப்ளஸ் பி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இவங்க 30 அப்படின்னா இங்கே எவ்வளோ வரும்? 3 யூனிட்டு, இங்கே 4 யூனிட்டு. அப்போ 2 பேர் சேர்ந்து செய்யும் போது 4 பாகம் செய்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து செய்யும் போது 4 பாகம் செய்கிறாங்க. ஏ மட்டும் செய்யும் போது 3 பாகம் செய்கிறாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 1 பாகம் இருக்கு. 1 பங்கு தான் என்னது? புரியுதா? புரியலையா? இன்னொரு சொல்லவா மேம்? அந்த 1 பங்கு 120 எப்படி மேம்? அது 1 பாகம் எப்படி 120 புரியலையா உங்களுக்கு? இங்க பாருங்க, நம்ம 40 டேஸ்ல தான் கேக்குறாங்க. ஓகேயா? இப்போ எவ்வளோ பார்ட்னு கேட்டாங்க அப்படின்னா 1 பார்ட் அப்படின்னு சொல்லுவோம், 1 பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்க எவ்வளோ நாள் ஆகும், ஹவு மெனி டேஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஏ 40 நாளுன்னு போட்டோம், ஏ ப்ளஸ் பி 30 நாளுன்னு போட்டோம். சரியா? 40 நாள் அப்படிங்கிறது 3 பாகம்பா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 40 டேஸ் அப்படிங்கிறது, ஓகே, ஸோ 40 அப்படிங்கிறது 120 டேஸில் 3 பாகம். ஓகே, மொத்தமே டோட்டலாக அந்த வேலையை முடிக்க எனக்கு ஆகிற நாட்களை ஏ மட்டும் கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு 3 பாகத்தில் முடிக்கிறியான். ஏவும் பியும் சேர்ந்து செய்யும்போது 120 நாள். ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா என்னப்பா? கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். ஒர்க் பை டைமு. அப்படி இருக்கும்போது இவன் 40 நாளில் முடிக்கிறான் அப்படின்னா இவனுடைய கெப்பாசிட்டி அந்த 3 நாளில் செஞ்சு முடிக்கிறது இவனுடைய கெப்பாசிட்டி. ஸோ இது அப்படி இருக்கும்போது இந்த 120 அப்படிங்கிறது தான் பேஸு. அதை வச்சு தானே நம்ம எல்சிஎம்மே எடுக்கிறோம். அப்போ 1 பார்ட் இஸ் 120. ஓகே, 1 பார்ட் இஸ் 120. அந்த 120யை நம்ம 3ஆக டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறதா நமக்கு 40. அந்த 120யை 30ஆக டிவைட் பண்ணும்போது அதில் நமக்கு 4 பாகம். எப்படி உங்களுக்கு சொல்கிறது? ஒரு நிமிஷம். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ 10 சாக்லேட் இருக்குது, 10 சாக்லேட் இருக்குது. இந்த 10 சாக்லேட்டை 5 பாகமாக பிரித்தா எவ்வளோ கிடைக்கும்? 2. ஓகே, அப்போ 120 சாக்லேட்டை 3 பாகமா பிரிச்சா 40 நாள் கிடைக்கும். அப்ப 120 நாள் வேலையை 3 பாகமா பிரிச்சு செய்யறவன் ஏ. ஓகே, 120 வேலையை 3 பாகமா பிரிச்சு செய்யறவன் ஏ. இதே இது ஏ பிளஸ் பி என்ன செய்யறான் அப்படின்னா 120 பாகத்தை 4 பாகமாக பிரித்து ஒரே நாளில் செய்கிறான். அதுதான் விஷயம். இங்கே ஒரே நாளில் செய்கிறான், அந்த கெப்பாசிட்டியை தான் சொல்கிறேன். அப்போ 120 பாகத்தை அவன் 4 பங்காக பிரித்து ஒரே நாள்லேயே செஞ்சு முடிக்கிற கெப்பாசிட்டி ஏ ப்ளஸ் பியோடையது. அப்போது ஒன்றும் இல்லை, ஒரு 10 சாக்லேட் இருக்குது. அந்த 10 சாக்லேட்டை ஏ மட்டும் சேர்ந்து எத்தனை நாள் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா சும்மா நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஓகே, 10 சாக்லேட்டை ஏ மட்டும் சேர்ந்து எத்தனை சாப்பிட்றாரு அப்படின்னா அது 5 பாகமாக, 5 பாகம் கூட வேணாம், அதை 5 பாகமாக பிரித்து சாப்பிட்றாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிட்றாரு? 2 சாக்லேட் சாப்பிட்றாரு. ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிட்றாரு. இதே இது ஏ ப்ளஸ் பி 2 பேருமே சேர்ந்து ஒரு நாளைக்கு இது வந்து 5 பாகம்.
ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு சாக்லேட்டை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாதியாவே தின்னு தீர்த்திறாங்க அப்படின்னா என்னப்பா சொல்லுவீங்க? எத்தனை சாக்லேட் தின்னுருப்பாங்க? 10. 10ஆ? மொத்தமே 10 சாக்லேட்டு. ஏ பிளஸ் பி அதோட பாதி பாகத்தை தின்னு தீர்த்திடுறாங்க. 10 ரெண்டா பிரிச்சு தின்னு தீர்த்துறாங்க. 5 சாக்லேட்டு. 5 சாக்லேட்டு. அப்போ இந்த பாகம் 10ல 5 பார்ட் தான் ஏ உடையது. 10ல பாதி பார்ட் 2 பேரும் சேர்ந்து செய்யும்போது சாக்லேட் நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தன் அவனால 2 சாக்லேட் தான் திங்க முடிஞ்சுது. ஆனா பி உள்ள சேர்ந்தக்கப்புறம் எத்தனை சாக்லேட் திங்க முடிஞ்சுச்சு? 5 சாக்லேட் திங்க முடிஞ்சுச்சு. அப்ப இதுல பி மட்டும் எத்தனை சாக்லேட் தின்னுருக்கான்? 3 சாக்லேட் தின்னுருக்கானா? இதே மாதிரி தான் இப்போ இந்த கணக்குக்கு வந்துருங்க. ஸோ இப்போ அப்போ இந்த 3 சாக்லேட் அப்படிங்கிறது 10ல் வந்து ஏதோ ஒரு ரேஷியோ, சரிங்களா? ஸோ 10ல் பார்த்தீங்க அப்படின்னா அதோட 3 ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும். அதே மாதிரி தான் இங்கே 120 நாள் ஒரு வேலையை செய்யணும். ஏஆல மட்டும் எவ்வளோ நாள் செய்ய முடியுது? 40 நாள் செய்ய முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி செய்யும்போது வேலை கம்மியாகும். இங்கே சாக்லேட்டு திங்கிறது அதனால அது அதிகமாகுது. அப்போ இங்கே வேலை உனக்கு கம்மியாகுது அப்படின்னா அவன் 30 நேரில், ஓகே இது டேஸு. அப்போ ஒருத்தன் மட்டும் இழுன்னு இழுத்து 40 நாளில் செய்கிறான். இவன் வந்ததுனால அது 30 நாள்லயே முடியுது. அப்போ ஒரு வேலையை பாகமாக பிரிச்சிருக்கோம். ஒரு வேலையை 3 பங்கா பிரிச்சா 40 நாள். அப்போ முழு பாகம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 பாகம் 40, 2 பாகம் 80, 3 பாகம் 120. புரியுதா? இப்போ I2 எவ்வளோ? 10. சரியா? 5 2s 10. அதே மாதிரி இங்கே 1/2 இங்கே போட்டோம் அப்படின்னா 5 2s 10 வருதா? அவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுதாப்பா இது? இன்னமும் புரியலையா? புரியுது மேம். எஸ் மேம். ஸோ டோட்டல் ஒர்க்கு எப்பயுமே ஒரு யூனிட் டோட்டலாக எப்பயுமே ஒன் யூனிட் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா இதுதான் ஃபைனல். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நமக்கு பின்னாடி அந்த சப்ட்ராக்ஷன் மெத்தடில் யூஸ் ஆகும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோல் ஒர்க்கு, ஓகே, ஹோல் ஒர்க் அப்படின்னாலே நம்ம எல்சிஎம் எடுத்து ஃபைனலாக கண்டுபிடிச்சி வச்சிருப்போம், அதுதான் ஹோல் ஒர்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 480 ஹார்ஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னா அதுதான் ஹோல் ஒர்க்குனா அதுதான் ஹோல் ஒர்க்கு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டு வருவோம் பின்னாடி. ஓகே, இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு யூனிட் டோட்டலாக எல்லா யூனிட்டும் இருக்குது அப்படிங்கிறது அதுதான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா மேம்? அந்த எல்சிஎம் பார்ட் டிவைடட் பை அந்த ரிமைனிங் பார்ட் போட்டா என்ன வருதோ அதானே மேம்? ஆமா, 120 டிவைடட் பை 1 னால 120 போட்டோம். 120 டிவைடட் பை 1. ஆமா, அந்த கரெக்ட். ரிமைனிங் பார்ட் 1 அதனால 1. ஆமா, அவ்வளவுதான். அடுத்து இது இப்போ இது பண்ணுங்க பார்க்கலாம். அதே மாதிரி காரணம் பார்ப்போம். P plus Q together finish your work 6 days. Q alone. இது எனக்கு சீக்கிரம் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். days. 15 days. எப்படி போட்டீங்க? ட்ரெடிஷ்னல் மெத்தடா நார்மல் மெத்தடா? ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா 1/10 மைனஸ் 1/6ன்னு போட்டிருப்பீங்க. 30 3 30 தானே? P plus Q அப்படிங்கிறப்ப 1/6 1/6ன்னு வரும். ஓகே, அப்போ 5 minus 3. நீங்க சொன்ன மெத்தட்ல போட்டேன் மேம். 15 days வந்துச்சு. ஓகே, அது வந்துருச்சா? சூப்பர். ஆமா மேம். எப்படி போட்டீங்க? Q P plus Q. இது வந்து Q வந்து 10, இது 6, அப்போ மொத்தம் 30. ஸோ அப்போ இது எத்தனை பாகம்? 3 யூனிட்டு. இது 5 யூனிட்டு. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து 5 யூனிட்டு. ஆனால் இவன் மட்டும் சேர்ந்து 3 யூனிட். அப்போ இவன் மட்டும் எத்தனை யூனிட் செஞ்சிருப்பான்? 2 யூனிட். 2 யூனிட் செஞ்சிருப்பான். இப்போ 1 பார்ட்னா 30, 2 பாகம் அப்படின்னா 30 டிவைட் பை 2 போட்டா 15. அவ்வளோதான். புரியுதா? அவ்வளவே. 2 மெத்தோட ஆன்சர் வரும். 2 மெத்தடும் முடிஞ்சிருச்சு. சூப்பர்ப்பா, குட், வேற லெவல் பண்ணுறீங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. A works 3 times, இது மாதிரி பார்க்கலாம். A works 3 times as fast as B. A work 3 times as fast as B அப்படின்னா இவர் வந்து எக்ஸ் டே எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் எத்தனை நாள் எடுப்பாரு? கரெக்டா? சும்மா ரேண்டமாக சொல்கிறேன்.
இவர் 30 நாள் எடுத்தாரு அப்படின்னா இவர் 10 நாள். A works 3 times as fast as B and is able to complete a task in 24 days. A ஆனவர் B ஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை B எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடியும். இது அடுத்த ஒரு விஷயம். ஓகே, இவர் எடுத்துக்கிறாரு அப்படின்னா இப்போ 3 டைம்ஸ் தான். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் எடுக்கிற டேவை விட அவர் எத்தனை நாள் கம்மியா எடுப்பாரா? இது 2 பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவா? 24. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? அப்ப ஏவும் பியும் சேர்ந்தாங்க அப்படின்னா எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து எக்ஸ் டேஸ் எடுக்கிறாரு. அப்போ இவர் என்ன எடுப்பாரு? 3x டேஸ் எடுப்பாரு. ஸோ இப்படி 3x டேஸ் எடுக்கும்போது அவங்க மொத்தம் எத்தனை நாளில் அது போட்டு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்குறாங்க. இதுதான் கேள்வி. இன்னொரு லாஜிக்கும் இதுல இருந்து கொடுத்துருக்காங்க. என்ன லாஜிக் கொடுத்துருக்காங்கப்பா? இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 24 days. 24 days. அப்ப x 2x is equal to 24, x is equal to 12 days. x is equal to equal to 36 by 4, 9 days. வந்துச்சா? அதாவது என்ன சொல்றீங்க? இது யாரெல்லாம் போட்டீங்க? கையோட எங்க போட்டு பாருங்க. எப்படி ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறது தான் இங்க மெத்தடே. சரிங்களா? எப்படி ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறது தான் மெத்தடு. அப்போ இவர் வந்து 6 நாள் எடுத்தாரு அப்படின்னா அவர் எத்தனை நாள்ப்பா எடுப்பாரு? A வந்து 12 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணும், B வந்து 36 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணும். டோட்டல் யூனிட் வந்து 36 டேஸ் வரும். அப்ப 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா 36 divided by 4 9 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. குட், சூப்பர். ஸோ ஏ வந்து எத்தனை டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாரு? 12 days. 12 days. இப்போ 12க்கும் 36க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 24. அப்போ கொஸ்டின் டேலி ஆயிடுச்சா? இது கண்டுபிடிங்கப்பா. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிருச்சுப்பா. ஏ ஆனவர் பிஏ காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அப்போ இவங்கள அவன் கம்பேர் பண்ணும்போது ஓகே 3 டைம்ஸு தென் இவன் 1 டைமு. ஓகே 3 டைம்ஸு இவன் 1 டைமு. பட் இவங்க 2 பேருக்கு உள்ள ரேஷியோ எவ்வளவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. அப்போ இது 2த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2x. அப்போ 2x is equal to 24 அப்படிங்கிறப்ப x is equal to 12. x is equal to 12. புரியுதாப்பா? நீங்கள் இந்த இது புரியல அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க. அப்போது ஏ வந்து அந்த வேலையை 3 மடங்கு செய்கிறாரு அப்படின்னா பியால் 1 மடங்கு தான் செய்ய முடியுது. ஆனால் இவங்க 2 பேருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 24. அப்போ 1க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2x. சரிங்களா? 2x. அப்போ 2x is equal to 24 அப்படின்னா x is equal to 12. ஸோ x is equal to 12 அப்படிங்கிறப்ப 1/12 + 1/3 × 12 36. இது 2த்துக்கும் உள்ள எல்சிஎம் எவ்வளோ? 36. ஸோ 3 + 1 4/36. இது வந்து a + b உடைய 1 டே ஒர்க்கு தான் இது. அப்போ a + b அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 36 4ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைச்சிரும். தட் இஸ் 9 days. புரிஞ்சுதா? இந்த சம்ம வேற யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல அடுத்து பார்க்கலாம். இஃப் 30 men can reap a field in 15 days. 30 men என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 15 நாளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வயலை வந்து அறுவடை செஞ்சிடுறாங்க. ஓகே, தென் ஹவு many days can 20 men reap the same? இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? அந்த நம்ம முதல்ல தாய் ஃபார்முலாவை எழுதிடலாம் வாங்க. W1 M1 D1 H1 இதுதான் தாய் ஃபார்முலா. பட் நமக்கு வந்து ஓகே ஸோ ஓகே M1 இல்லைனா M1/W1 is equal to M2/W2. அதுதான் இன்னைக்கு நமக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ 30 men என்ன பண்ணுறாங்க? ஓகே M1 D1ஐயும் போட்டுக்கோங்க. 30 men எவ்வளோப்பா ஒர்க்? 15 days.
டிவைட் பை அதே W 1 தான். அப்போ 1 தான் வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே W அப்படிங்கிறது சேம், ரெண்டுத்துக்குமே சேம், அதனால ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். W அப்படிங்கிறது ஒரு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நம்ம 1ன்னு ஒரு யூனிட் யூஸ் பண்ணுவோம்ப்பா. ஏன் தெரியுமா? இப்போ ஒன்றும் இல்லை, 15 பாகத்தை 3ஆ பிரிக்கிறாங்க அப்படின்னா 3 பிரித்து வரும்போது 15/15 அடிச்சு கொடுத்தா 1. அப்போ 1 வந்துச்சுன்னா ஒரு வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். 1 வந்துச்சுன்னா ஒரு வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ M1 வந்து 30. ஸோ W1 அப்படிங்கிற அந்த டேஸ், ஓகே, ஸோ 15, W1 அப்படிங்கிறது 1. அதே மாதிரி 20 இன்ட்டு எவ்வளோ டேஸ்ன்னு நமக்கு தெரியாது. இதை அடிச்சு கொடுத்தா எவ்வளோப்பா வரும்? 22.5 மேம். 2 3ஆல கேன்சல் பண்ணா 1.5. ஸோ ஓகே, 22. குட். இது யாருக்காவது டவுட் இருக்காப்பா? இல்லைல்ல. ஸோ இதுதான் தாய் ஃபார்முலா. ஸோ இதை தான் நம்ம W1 W2 ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை நமக்கு நார்மலைஸ் பண்ணிட்டோம். ஓகே, M1 D1 இந்த ஃபார்முலா M1 D1 H1 is equal to M2 D2 H2. ஓகே, ஹெச் இருந்தால் போடுங்க, அப்படி இல்லையா பிரச்சனையே இல்லை, இருக்கிறத மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 30 × 15 is equal to இது எவ்வளோ? 20 இன்ட்டு என்னன்னு தெரியாது. ஸோ அதுதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்கன்னா சோலி முடிஞ்சிருச்சு. ஓகே, எஸ். அடுத்த கேள்வி மேம். மேம், சொல்லுங்கப்பா. இந்த சம் எல்லாம் போன சம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம். இதுவா சார்? ஆமா மேம். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. ஓகே, ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. இந்த ஏ எப்படிப்பட்டவர் அப்படின்னா பியை விட ஒரு விஷயத்தை 3 மடங்கு செய்கிறதுல எஃபிஷியன்சியான ஆள். சரிங்களா? அப்போ பி எனக்கு ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஓகே, பி எனக்கு ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவர் எடுக்கிற டேவை விட இவர் கம்மியாக தான் எடுப்பார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. டேஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவர் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல, இவர் 10 நாள் ஓகே, இவர் 10 நாள் எடுத்தா இவர் எத்தனை நாள் எடுப்பாரு? 30 நாள் எடுப்பாரு. அப்போ எஃபிஷியன்சி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? உல்டாவா மாறும். ஆமா தானே? நம்ம இது ஃபர்ஸ்ட் பாயிண்டே இதுதானே சொன்னோம். ஒருத்தன் அதிக நாள் வேலை செய்யறான் அப்படின்னா அவன்கிட்ட என்ன இல்லை? எஃபிஷியன்சி இல்லை. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு வேலையை நீங்க இழுன்னு 30 நாள் இழுக்கிறீங்க அப்படின்னா நீங்க எஃபிஷியன்சி ஆளா? இல்லை உங்க ஃப்ரெண்டு 10 நாள் அந்த வேலையை முடிக்கிறாருன்னா அவர் எஃபிஷியன்சியான ஆளா? அவர் தான் எஃபிஷியன்சியான ஆள். அப்போது அப்படி இருக்கும்போது டேஸை வந்து இவன் 10 நாளில் முடிக்கிறான்னா இவன் தான் எஃபிஷியன்சி. அப்போ இதுக்கான ரேஷியோ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது 3, இது 1, அப்படியே உல்டாவாக வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, உல்டாவாக வந்துடும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 3:1 அப்படிங்கிற ஒரு விஷயம். எஃபிஷியன்சியை மட்டும் கம்பேர் பண்ண, இது டேஸ் கூட நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, டேஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொன்னேன், எதனால் அது வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி சொன்னேன். வெறும் எஃபிஷியன்சியை வச்சு கம்பேர் பண்ணியே அழகாக போடலாம். ஏ என்பவர் பிஏ காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். ஏ என்பவர் பிஏ காட்டிலும் 3 மடங்கு. ஓகே, இது நான் எஃபிஷியன்சியை மட்டும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அப்போ இந்த பைபிள் 3 மடங்கு எஃபிஷியன்சி, இவர் ஒரே ஒரு மடங்கு தான் எஃபிஷியன்சி. அப்போது இவங்க 2 பேருக்குமே டேஸோட கால்குலேஷன் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா 24 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், இவர் 10 நாள் எடுத்தா இவர் 30 நாள் எடுப்பார் அப்படின்னு. 10 30 எடுத்தா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 20 வருது. ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல இவங்க 2 பேருக்கு எஃபிஷியன்சி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2x இருக்கு. 2x இருக்கு. அப்போ 1x is equal to எவ்வளோ? 24 / 2. அப்போ 1x எவ்வளோ? 12. அப்போ இந்த பைபிள்ல 12 நாள் வேலை செஞ்சுச்சு அப்படின்னா, ஓகே சாரி, இவர் 12 நாள் வேலை செஞ்ச, ஏன்னா நான் அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஏ வந்து 12 நாள் வேலை செஞ்சாரு அப்படின்னா பி எத்தனை நாள் வேலை செய்வாரு? 36. புரியுதா உங்களுக்கு? அப்படியே அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் ஒரு சொன்னேன், கெப்பாசிட்டி அல்லது எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு என்னது? ஒர்க் பை டைமு. இப்போ வந்து இவரோட கெப்பாசிட்டி, ஏவோடைய கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் இவர் 12 நாளில் முடிக்கிறாரு. இந்த பைபிள் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, அதனால தான் 36. ஸோ இந்த எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு டேஸ் தெரிஞ்சு போச்சு. ஏ 12 நாளில் முடிக்கிறாரு, பி 36 நாளில் முடிக்கிறாருன்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு இது முடிஞ்சு போச்சு. அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. ஓகே, இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஏவும் பியோடைய 1 டே ஒர்க்கு நான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். ஏவும் பியோடைய 1 டே ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/12 + 1/36. ஓகே, 1/12 1/36.
ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 36. இந்த இதுதான் நான் அது போட்டிருக்கேன் 36. ஸோ இது எத்தனால பெருக்குனா 36 வரும்? 3ஆல பெருக்குனா 36 வரும். அதனால 36 ப்ளஸ் என்னப்பா கரெக்டாக தானே போடுறேன்? 3 + 1 4/36. இது வந்து ஒரு நாள் ஒர்க்கு. ஏவும் பியும் அந்த வேலையை 36 பாகமாக பிரித்தா 4 பாகம் என்ன இருக்கோ அதை ஒரு நாளைக்கு முடிச்சிருவாங்க. அப்புறம் ஏவும் பியும் சேர்ந்து 2வது நாள் என்ன முடிப்பாங்க? 8/36 பாகம் முடிப்பாங்க. இப்படியே கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 9வது நாளில் 36/36 வரும். அடிச்சு கொடுத்தா 1 வரும். ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ 9 4s are 36. இங்கே இதுங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 4 பாகம் முடிக்கிறாங்க அப்படின்னா 9 நாள் பண்ணாங்க அப்படின்னா 9 நாங்க 36 வந்துடும். அப்போ 9வது நாள் டோட்டல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து 9 நாள் எடுத்திருக்காங்க. புரியுதா? கிளியர் மேம், கிளியர் மேம். பிளர் ஆயிடுச்சு மேம் எனக்கு, அதனால தான். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு இது இருக்காது. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வாங்க. இஃப் ஏ கேன் டு எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 days. ஸோ ஏ வந்து 8 நாள், பி வந்து 10 நாள், சி வந்து 20 நாள். தென் இன் ஹவு மெனி டேஸ் ஏ பி சி ஒர்க் டுகெதர்? ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போடுவோமா ஃபஸ்ட்டு? ஸோ ஏபிசியோடைய 1 day ஒர்க்கு இது 1/8, 1/10, 1/20. அப்போ 1/8 + 1/10 + 1/20 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 40 வருமா? இது 5, இது 4, இது 2, 9 10 11. 11/40. 11/40. ஏவும் பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு முடிக்கிறது 11/40 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எவ்வளோ நாளில் இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ 40/11 போடுங்க. 40/11 போட்டால் என்ன வரும்? 7/11 days. அவ்வளோதான். இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். என்னோட மெத்தடில் யாராவது போட்டு காமிக்கிறீங்களா? நீங்கள் நார்மலாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணி யாராவது போடுறீங்களா? போட்டு சொல்ல முடியுமா? A வந்து 5, B வந்து 4 unit, C வந்து 2 units. சூப்பர் டோட்டலா சூப்பர் வந்து 11 units. 11 யூனிட்ஸு. ஒரு நாளைக்கு 11 யூனிட்ஸ் முடிக்கிறாங்க. அப்போ 11 மொத்தமே எவ்வளோ யூனிட் இருக்கு? W = 40 யூனிட்ஸ் இருக்கு. 40 இருக்கு. அப்போ ஒரு நாள் 11, இன்னொரு நாள் 11, 3 நாள் 11, 33 பாகம் முடிச்சிருப்பாங்க. ரிமைனிங் இருக்குது எவ்வளோ? 7 பாகம் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. 2 பக்கம் போட்டாலும் ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான். அடுத்து பார்க்கலாம் பாருங்க. ABC can do a piece of work in 20, 30, 60 days respectively. In how many days can A complete the work if he assisted by B and C in every third day? அதாவது கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஏவுடைய ஒர்க்கு கொடுத்துட்டாங்க, பியோட ஒர்க்கு கொடுத்துட்டாங்க, சியோட ஒர்க்கும் கொடுத்துட்டாங்க. இவங்க ஏ இருக்கார் பார்த்தீங்களா? in how many days can A complete the work if he assisted by B and C in third day? அப்போ 2 நாள் ஏ தனியாக தான் வேலை செய்கிறாரு. 2 நாள் ஏ தனியாக வேலை செய்கிறாரு. 3வது நாள் யாருடைய ஹெல்ப் கிடைக்குது? பியோட வேலை ஒர்க்கும் பியும் சியோடைய ஹெல்ப்பும் கிடைக்குது. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? அப்போது ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஏ மட்டும் செய்வார், செகண்ட் ஒரு நாளும் ஏ மட்டும் செய்வார், 3வது நாள் மட்டும் யார் செய்வா? ஏ செய்வாங்க, பி செய்வாங்க, சி செய்வாங்க. கரெக்டா? நான் புரியுது சொல்லுதா? ஃபஸ்ட்டு டே ஏ மட்டும், செகண்ட் டே ஏ மட்டும், தேர்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா ஏவும் செய்வார், பியும் செய்வார், சியும் செய்வார். ஏன்னா he is assisted by B and C in every third day. ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே கிடையாது, எவ்ரி தேர்ட் டே. அதே மாதிரி 4th டே என்ன செய்வார்? ஏ மட்டும் செய்வார். 5th டே ஏ மட்டும் செய்வார். ஆனால் 6th டேவோட அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இது மொத்தமாக 3 செட்டாக பிரிக்கலாமா? அப்படி 3 செட்டாக பிரிக்கும்போது ஏ, ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஏ ஒர்க்கு அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிருக்கும். அடுத்து யாரோட ஒர்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பியோட ஹெல்ப்பு கிடைக்குது, சியோடைய ஹெல்ப்பு கிடைக்குது. ஸோ புரியுதா இது உங்களுக்கு? முதல்ல இது புரியுதா? எஸ் மேம். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரெடி 2 ஏ ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அடுத்து பி அண்ட் சியோட ஒர்க் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். ஸோ 1/20 15 days ஆமாம் ஆன்சரு. வாவ், சூப்பர். எப்படி போட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். குட்.
15 டேஸ் First- என்பது சரியான பதில். சொல்லுங்க. ஏ வந்து 3 யூனிட்ஸ் பண்ணுவாங்க ஒரு நாளுக்கு. 2 டேஸ் பண்றாங்க, அதனால 6 யூனிட்ஸ். தேர்ட் டே வந்து பியும் சியும் சேர்ந்து 3 யூனிட்ஸ், ஏவோட 3 யூனிட், மொத்தமா வந்து 12 யூனிட்ஸ் 3 டேஸ்ல கவர் பண்ணிருப்பாங்க. ஓகே. அப்புறம் அப்ப 60/12 போட்டீங்கன்னா உங்களுக்கு 5 டேஸ் வரும். அந்த ஒரு யூனிட் வந்து 3 டேஸ்ன்றதுனால 5 × 3 15 டேஸ். ஓகே. ஸோ இப்போ கிளியராக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட் இல்லாமல் நார்மல் மெத்தட் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டா? எஸ் மேம். ஓகே. 60 அப்படின்னு போட்டிங்க, கரெக்டா? ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் எல்சிஎம் 60. இவங்க 20 டேஸு, இவன் 30 டேஸு, இவன் 60 டேஸ் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 3 யூனிட் வரும். இங்கே 2 யூனிட் வரும். 2 யூனிட். இங்கே 1 யூனிட் வரும். ஒரு அப்போ unit மொத்தம் எத்தனை யூனிட் வருது? 6 6 யூனிட் வருது. 6 யூனிட் வருது. ஓகே. அப்போது இதுலேருந்து எப்படி கண்டுபிடிச்சிங்க? மொதல் 2 நாள் என்ன வேலை பார்க்குறாரு? ஃபர்ஸ்ட் ஏ வந்து 3 யூனிட் பண்றாரு ஒரு நாளைக்கு. ரெண்டாவது நாளும் ஏ தான் பண்றாரு, 3 யூனிட் பண்றாரு. மொத்தமா 6 யூனிட் யூனிட் பண்றாரு ஆயிருது. 2 நாள்ல. சூப்பர். அவ்வளவுதான். புரியுதா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு, இவர் 3 யூனிட் ஃபர்ஸ்ட் நாள் பண்ணாரு, அதே மாதிரி இவரும் அடுத்த நாளும் 3 யூனிட் பண்ணாரு. அப்ப டோட்டலா இவங்க எத்தனை யூனிட் பண்ணிருக்காங்க? 6 யூனிட் பண்ணிருக்காங்க. குட். அடுத்து வாங்க. தேர்ட் டே மட்டும் எல்லாரும் சேர்ந்து செய்றாங்க. அதனால ஏவோட 3 யூனிட், மீதி 2 பேர் பி அண்ட் சி இருக்கிறவங்களோட 3 யூனிட், குட். சூப்பர். அவங்களோட 6 யூனிட்ஸ் ஆகும். அப்ப வந்து 3 டேஸ்ல 12 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. சூப்பர். இதே தான் நான் சொல்ல வந்தேன். குட். புரியுதா அவங்க என்ன சொல்றாங்கன்னு? இதே தான் அவங்க நான் ட்ரெடிஷ்னல் மெத்தடும் போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறேன். இந்த 3, 2, 1 இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மொத்தமே ஓகே. ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 யூனிட் கொடுக்குறாரு, செகண்ட் டேவும் 3 யூனிட், அப்போ மொத்தம் 6 யூனிட். அப்போ 3வது நாள் ஏபிசி 3 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. இவன் 3 யூனிட்டு, பி 2 யூனிட்டு, சி 1 யூனிட்டு. அப்போ 3 + 2 + 1 6 யூனிட்டு. ஆல்ரெடி 6 யூனிட் ஒர்க்கு முடிச்சிருக்கு. அப்போ 3வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா 6 + 6 12 யூனிட்டு. அப்போ தேர்ட் டே டோட்டலாக கம்ப்ளீட் ஆன ஒர்க் எவ்வளோ அப்படின்னா 12 யூனிட்டு. தேர்ட் டே 12 யூனிட் அப்படின்னா 6th டே ஓகே. 6வது நாள் என்ன ஆகும்? இதே மாதிரி ஒரு 12 யூனிட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். கரெக்டு தானே? 3, 6, 9, 12. அப்போ 12 5 60. அப்போ 3 × 5 பேருக்குன்னா இங்கே 60 வரும். தட் மீன் 60 யூனிட் எனக்கு ஒர்க் இருக்கு. அப்போது 12 எத்தனால மல்டிப்ளை பண்ணால் 60 வரும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60 வரும். அப்போ இந்த பக்கம் நான் 5 மல்டிப்ளை பண்ணுறேன்னா இந்த பக்கமும் 5 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 15 அப்படிங்கிறது வரும். ஸோ ஆன்சர் இஸ் 15. இது யாருக்காவது புரியாமல் இருந்துச்சுன்னா இன்னொரு தடவை சொல்கிறேன். ட்ரெடிஷ்னல் மெத்தட்லையும் நான் போட்டு காமிக்கிறேன். யாருக்காவது புரியலையா? மூன்றாவது நாள் டோட்டலாக ஹோல் தேர்ட் டே வந்து நமக்கு ஒர்க் எவ்வளோ கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 12 யூனிட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. எத்தனை யூனிட் கம்ப்ளீட் ஆயிருக்கு? தேர்ட் பேட்ச் தானே மேம் சொல்றீங்க? இல்ல சாரி சார், தேர்ட் டே. ஆமா தேர்ட் டே. ஏன்னா ஏ மட்டும் தான் வேலை பார்த்தாரு, 3 யூனிட் வேலை பார்த்தாரு. அதே அடுத்த நாள் ஏ மட்டும் தான் வேலை பார்த்தாரு, 3 யூனிட் வேலை பார்த்தாரு. ஆனால் 3 பேருமே வேலை செய்யும் போது டோட்டலாகவே எவ்வளோ யூனிட் கம்ப்ளீட் ஆயிருதுன்னா 6 யூனிட் கம்ப்ளீட் ஆயிருது. அப்போ 6 + 3 9, 9 + 3 12. அப்போ 3 நாளைக்கு 3 நாளைக்கான ஒர்க் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகுது? 12 டே கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி ஒரு பேட்ச் எடுத்தோம் அப்படின்னா 12 + 12 + 12 + 12 அப்படின்னா அந்த பாகத்தை 5 பேட்சாக பிரித்து பண்ணும்போது 60 நாள் ஒர்க்கு, 60 யூனிட் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிரும். டோட்டலாக இருக்கிற வேலை எவ்வளோ? 60 யூனிட். அதனால் 60 யூனிட் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும். என்ன? இதுக்கு ஒரு 3 நாள் ஆகும், இதுக்கு ஒரு 3 நாள் ஆகும், இதுக்கு ஒரு 3 நாள், இதுக்கு ஒரு 3 நாள், இதுக்கு ஒரு 3 நாள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 டேஸ் ஆகும். இதுதான் இப்போ நம்ம போட்டிருக்கிறது. புரியுதா? கிளியர் மேம். யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கா? புரியல அப்படின்னா பாருங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தட்லையும் நான் போட்டு காமிக்கிறது. இல்லை மேம் எனக்கு இந்த ஷார்ட்கட்லாம் அந்த டைமில் எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது, அட்லீஸ்ட் ஃபார்முலாவாக இருந்தால் நான் ஏதோ மேட்ச் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கும் நான் அது சொல்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏபி ஓகே, ஏபிசின்னு கொடுத்தாச்சு. முதல்ல ஏ + பி + சி உடைய 1 டே ஒர்க்கை நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதுதான் தேர்ட் டே ஒர்க்கு. அப்போது தேர்ட் டே ஒர்க் எவ்வளோ இருக்குது? ஏ + பி + சி 1 ஒர்க்கு. அப்போ 1/20 + 1/30 + 1/60. எல்சிஎம் என்ன அப்படின்னா 60. அப்போ இங்கே 3 + 2 + 1, 3 + 2 5 1 6/60 அப்படிங்கிறதான் 3வது நாள் ஒர்க்கு. ஏ வந்து நாள் எவ்வளோ செய்கிறாரு? 1/20 செய்கிறாரு. அடுத்த நாளும் 1/20 தான் செய்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1/20 + 1/20 + 6/60.
ஓகே, இதையும் வந்து 20ல் கன்வெர்ட் பண்ணிடலாம். எவ்வளோ ஆகும்? கரெக்டா? ஸோ 2. அப்போ 2 + 3 + 4 4/20. புரியுதாப்பா? 1/5. ஸோ 4/20 ஒர்க் கம்ப்ளீட்டட். அப்போ ஹோல் ஒர்க் அப்படிங்கிறது ஒன்றுப்பா. ஹோல் ஒர்க் அப்படிங்கிறது 1. அப்போ 4/20 இன்னும் எத்தனை 4/20 வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக 20/20 வரும்? ஒன்றும் இல்லை, 20/4 போடுங்க. 5. 5 வருமா? 5 வரும். ஆனால் இந்த 4/20 ஒர்க்கு எத்தனை நாள் ஒர்க்கு? 3 நாள் ஒர்க்கு. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 3 × 5 15. புரியுதா? ஒன்றும் இல்லை, 1 செகண்ட் ஐ ரிப்பீட் ஃபார் ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஏ 1/20 ஒர்க் பண்ணுறாரு. செகண்ட் டே பி ஏ 1/20 ஒர்க்கு செய்கிறாங்க. தேர்ட் டே ஏ ப்ளஸ் சி, அதாவது 3 பேருமே சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அதனால் 6/60 பண்ணால், இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2/20 வரும். அப்போது 3 நாளைக்கு ஆன ஒர்க் என்ன அப்படின்னா, 3 நாள் கம்ப்ளீட் ஒர்க், 3 டே கம்ப்ளீஷன் ஒர்க் என்ன அப்படின்னா, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா 4/20. 4/20. அப்போ 20 பாகத்தை 4ஆ பிரித்து 3 நாளில் முடிச்சு வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 நாளுடைய ஒர்க் எவ்வளோ முடிஞ்சிருக்கு? இதை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து 5 நாள் ஆயிருக்கு. சாரி, இந்த 5 பார்ட்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. அப்போது இப்போ இந்த இடத்துல என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, 20/4 பண்ணும்போது நமக்கு என்ன வருது? 5 வருது. அப்போ இதே மாதிரி 5 செட் அவங்க முடிக்கணும். அதனால் I 3 15. புரியல என்னோ? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. 3 நாள் ஒர்க் கம்ப்ளீஷன் எவ்வளோ முடிச்சிருக்கு? 4/20 ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ 4/20 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா ஒர்க் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது 1 பார்ட். 1ன்னு வந்தால் தான் ஒர்க்கு கம்ப்ளீஷன். 1ன்னு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் போட்டுருங்க. ஓகேயா? ஸோ அந்த ஒர்க் ரிவர்ஸில் போட்டோம் அப்படின்னா தட் இஸ் 5 செட் ஆஃப் டேஸ் இதே மாதிரி ஆகும் அப்படின்னு இருக்கும். இன்னும் ரிமைனிங் பார்ட்ஸ் இதே மாதிரி 5 பாகம் இருக்குது. 4/20, 4/20, 4/20, 4/20, 4/20ன்னு 5 பாகம் இருக்குது. இதை முடிக்க 3 நாள் ஆச்சு அப்படின்னா இதை முடிக்க 3, இதை முடிக்க 3, இதை முடிக்க 3, இதை முடிக்க 3. அதனால தான் டிவிஷனில் நான் யூஸ் பண்ணேன். 20/4 போட்டால் 5. ஸோ 5 அப்படிங்கிறப்ப I 3 15. அண்டர்ஸ்டூன் ஆர் நாட் பா? இங்கே பாருங்க. ஸோ 20, 30, 60, 60 பார்ட்ஸ். ஸோ A/C 3 பேருமே பண்ணுறாங்க. ஸோ 3A + B + C 12 யூனிட்டு, 12 5 60. யாருக்காவது புரியாமல் இருந்தால் சொல்லுங்கப்பா. எந்த இடத்துல புரியலன்னு டெஃபினட்டாக சொல்லிடுங்க, அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாம் அமைதியாக இருக்கீங்க, புரிஞ்சிருச்சா? யாருக்காவது புரியலைன்னா சொல்லுங்க. Clear, ma'am. கிளியரா? ஓகே. அடுத்து A and B can do a work alone in 30 days and 40 days respectively. In how many days will the work complete if they work at an alternative days starting at B on the first day? இது ஆல்டர்னேட்டிவ் டேஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்படியும் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஏவோடைய ஒர்க்கு 1/30, B உடைய ஒர்க்கு 1/40. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ A + B உடைய 1 டே ஒர்க் எவ்வளோப்பா? 7 units. 7 யூனிட்ஸா? ஓகே, ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே போடுங்க, இந்த மெத்தட்லேயே போடுங்க. ஓகே, 7 யூனிட்ஸ். அப்போ 7 யூனிட்ஸ் வந்து அவங்க A + B ஒரு இதில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா மற்றது எவ்வளோ ஆல்டர்னேட்டிவ் டேஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு செட் ஆஃப் 2 டேஸில் ஃபஸ்ட்டு B வேலை செய்கிறாரு, அடுத்து A வேலை செய்கிறாரு. 2 டேஸில் 7 யூனிட்ஸ் முடிக்கிறாங்கப்பா. அப்போ டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ மேம்? எதில் 7 யூனிட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு? 120, ma'am. Total LCM. 120. டோட்டல் யூனிட்டு 120. அதில் பயப்பிள்ளைங்க 7 யூனிட்டை வந்து பிரித்து போட்டிருக்காங்க. அப்போ இன்னும் எத்தனை நாள் வரும் அப்படின்னா 120 / 7 போடுங்க.
மேம் 17 1/7 டேஸ் வருது மேம் ஆன்சர். 17 1/7 days. அவ்வளோதான் ஆன்சர். குட். ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தானே மேம்? ஆமா. எப்படி மேம்? அதுதான் நம்ம பேர் ஆஃப் டேஸ் எடுத்திருக்கோம். பேர் ஆஃப் டேஸ் எடுத்திருக்கோம். முடிக்கும்போது யார் வந்து நிப்பாங்க? 17 அப்படிங்கிறப்ப பி முடிச்சிருவாரு. கரெக்ட் தானே? இப்போ ஃபர்ஸ்ட் பி செய்வாரு, அடுத்து ஏ செய்வாரா? 2 பேர் சேர்ந்து பண்ணா 1 டே 7 யூனிட் பண்றாங்க. ஆல்டர்னேட்டிவ் டேஸ்னா ஏ ஒரு நாள், அடுத்த நாள் பி, அடுத்த நாள் சி. அப்படிதானே மேம்? ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ நம்ம இத 2 டைம்ஸா வெயிட் மாத்தணும் வெயிட் இல்லையா? வெயிட் ஆமா. அப்போ 34. ஓகே, எஸ் 34 1/3. இது நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. வெயிட். ஸோ பொறுமையாவே போடுறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாம். ஃபஸ்ட்டு ஏ. ஓகே, ஸோ ஏ எவ்வளோ நாள்? 30 நாள். பி எவ்வளோ நாள்? 40 நாள். கரெக்டு தானே? ஏ 30, பி 40. மொத்தம் எவ்வளோ? 120. அப்போ ஏ உடைய இது எவ்வளோ? 4 யூனிட்டு. பி உடைய இது எவ்வளோ? 3 யூனிட்டு. ஓகே, எஸ். ஸோ மொத்தம் டோட்டலாக எத்தனை யூனிட் முடிக்கிறாங்க? 7 யூனிட் முடிக்கிறாங்க. எத்தனை யூனிட்டு? 7 யூனிட் முடிக்கிறாங்க. இது 2 டேஸ் சேர்ந்து 7 யூனிட் முடிக்கிறாங்க. அப்போ 120 டிவைட் பை 7 போடும்போது உங்களுக்கு எவ்வளோ வரும்? 17 1/7 வந்திருக்கும். கரெக்டா? இப்படி தானே வந்துச்சு? எஸ் மேம். ஓகே, 17 மேம் 1/. 2 டேஸ் எப்படி சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் நாள் ஏ, செகண்ட் நாள் பி அந்த மாதிரியா மேம்? ஆமா, ஃபர்ஸ்ட் அப்படி தானே கொடுத்துருக்காங்க. இஃப் தே ஒர்க் ஆன் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஸ்டார்டிங் வித் பின்னு தானே கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? பி வேலை செய்கிறாரு, அடுத்து ஏ வேலை செய்கிறாரு. இப்படியே சேர்ந்து 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 செட்டு சேர்ந்துருக்காங்க. சரிங்களா? செட்டு சேர்ந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 டேஸில் இவ்வளோ யூனிட்டு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 17 × 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 34 கிடைக்குமா? மீதி இருக்கிறது எவ்வளோ? 1/7 ஒர்க் இருக்கும். அப்போ இது ஆட் டேவா ஈவன் டேவா? ஆட் டே மேம். புரியல. ஆடுல தானே மேம் முடியுது? ஆர்டரில் முடியுது. அப்போ யாரோடைய டேர்ன் வரும்? இப்போ பி செஞ்சு முடிச்சிட்டாரு தானே? பி செஞ்சு முடிச்சிட்டாரு. பி செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னா மீதி யாரோட இதில் இருக்கு? ஏவோட ஒர்க்கில் இருக்கு. ஓகே, ஏவோட ஒர்க்கில் இருக்கு. ஸோ ஏ வந்து என்ன எத்தனை யூனிட்ஸில் இருக்காரு? 4 யூனிட்ஸ் பண்ணுவார் மேம். 4 யூனிட்ஸும் பண்ணுவார். அப்புறம் ஸோ அந்த ரிமைனிங் 1/7 ஆஃப் ஒர்க் 1/7 ஆஃப் ஒர்க் இட்ஸ் டன் பை ஹூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஏவால் தான் செய்யப்படுகிறது. ஸோ 1/7 ஒர்க் அப்படிங்கிறது ஏவால் செய்யப்படும் போது இது வந்து 34. திட் வில் பி நமக்கு எவ்வளோ வரும்? 7 and 34 1/3. புரியுதா? அதாவது இது ஈஸியாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா திட் வில் பி 7 × 17. எவ்வளோப்பா மொத்தம்? 7 × 17 எவ்வளோப்பா? 749 மேம். 119 சார். 119. சரிங்களா? 119. அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 120. 120 மைனஸ் 119 போட்டால் எவ்வளோ வரும்? 1 பார்ட் இருக்கு மேம். 1 பார்ட் இருக்கும். அவ்வளோதான். அந்த 1 பார்ட் வந்து யார் செய்ய போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 7 பாகத்தை செய்ய இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் விட அந்த ஆல்டர்னேட்டிவ் டேஸில் செஞ்சு முடித்தவங்க அடுத்த ஒரு இதுக்கு வருவாங்க. ஃபஸ்ட்டு பி வந்து செய்வார், அடுத்து ஏ செய்வார். 1 2 அடுத்து 17 நாள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ 17 நாள் முடிஞ்சு அடுத்து வரப்போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ தான் வருவார். ஸோ அவருடைய கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4 days தான் அவருடைய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அவர் இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 1 யூனிட் இஸ் ரிமைனிங். ஸோ டோட்டலாக 1/7 days செய்யாமல் போடுறாங்க அப்படின்னா வீக்லி இது. மேம் அந்த ஒரு யூனிட்டை ஏ தானே மேம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. திருப்பி ஸ்டார்ட் பண்றவங்கன்னா பி தானே மேம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்டிங் வித் பி. ஸ்டார்டிங் வித் பி கம்ப்ளீட்டட் வித் ஏ அண்ட் அகைன் ஸ்டார்டிங் வித் ஏ பி தானே? சரி 1 2 3 4 5 6 அகைன் வித் ஏ. நோ, அகைன் வித் பி. ஸ்டார்டிங் தான். வித் இல்லை பி தான். ஏன் ஏ பின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க?
ஸ்டார்டிங் வித் பி தான்ப்பா போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் வித் பி Ma'am, அண்ட் இது 17 ஆட்னால நம்ம B கம்ப்ளீட் ஆகி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்களா மேம்? ஒன்றும் கிடையாது. ஸோ மொத்தமே 7 நாள் 7 செட் ஆஃப் ஒர்க் நமக்கு முடியுது. கரெக்டு தானே? 7 செட் ஆஃப் ஒர்க் முடியுது. அதாவது 7 × 17 119 யூனிட்ஸ். கரெக்டு தானே? இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாதுல்ல? மேம் 17 1/7 வரை கிளியர் மேம். அதுக்கப்புறம் தான் மேம் புரியல. இது 17 1/7 So, இது வரை கிளியர் மேம். ஓகே, இது வரைக்கும் கிளியர். ஸோ இருக்கிற ரிமைனிங் பார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1/7 ஒர்க் ரிமைனிங் நமக்கு இருக்குது. ஓகே, 1/7 ஒர்க் இருக்குது. பட் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்த டே வரப்போகிறது நம்மளுடைய இவர் ஸோ ஏ அப்படிங்கிறவர் தான் நமக்கு செய்ய போகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரேஞ்சில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ரிமைனிங் இருக்கிறது ஒரே ஒரு யூனிட் ஒர்க்கு தான் இருக்கும். அந்த யூனிட் ஒர்க் அப்படிங்கிறது அவர் மிச்சு விட்டு போன வேலையாக இருக்கும். ஸோ அதில் 3 பார்ட்டில் ஒரு பார்ட் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். அதனால தான் ஸோ 34 டேஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ 34 டேஸ் கூட அந்த 1/3 அப்படிங்கிறது ஆட் ஆகுது. இன்னும் புரியலையா மேம்? அது கொஞ்சம் ரப் பண்ணிட்டு புதுசா எழுதுறீங்களா மேம்? சரி, ஓகே, மேம் 1/3 புரியல மேம். ஒரு நிமிஷம் இருங்க. 1/3 புரியல, கரெக்டு தானே? மேம் 34 சரி, நில்லுங்க. ஓகே. எல்லாரும் எல்லா மெத்தட்லையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே, okay, A can do a piece of work in 30 days. Okay, so B வந்து 40. ஸோ ரிமைனிங் எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 120. ஸோ அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 4 யூனிட். அப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா 3 யூனிட். அப்போ மொத்தம் 7 யூனிட் இருக்குது. ஸோ எத்தனை நாளில்? 2 நாளில் முடிப்பாங்க. ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் பி. In how many days will the work be completed if they work on alternative days starting with B அப்படின்னு சொல்லி B on first dayன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ முதல்ல 3 பாகம் முடிக்குது, அடுத்து 4 பாகம் முடிக்குது, மொத்தம் 7 பாகம் முடியுது. ஓகே, எத்தனை நாள் அப்படின்னா 2 டேஸில் 7 பாகம் முடியுது. 2 டேஸில் எனக்கு 7 பாகம் முடியுது. ஸோ இப்படியே மல்டிப்ளை இங்கே பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 17 × 2 பண்ணும்போது ஓகே, ஸோ எனக்கு 34 டேஸ் வருது. அதே மாதிரி இந்த பக்கம் 7 பாகம் முடிகிறதுனால இதையும் 17ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 119 வருது. ஸோ எஸ், ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இது எல்லாமே கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க்கு தானே, ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த 2 டே அப்படிங்கிறது யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறா? பி ஸ்டார்ட் பண்ணுறாரு. செகண்ட் டே யார் ஸ்டார்ட் பண்ணுறா? ஏ ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போது இப்போ எப்படி முடியுது நமக்கு? 17 டேஸ்ல முடியுது மேம். ஓகே, 17 டேஸை நீங்கள் இந்த ஈவன் டேஸை நீங்கள் விட்டுருங்க. இந்த 17 செட் ஆஃப் ஒர்க் டேஸ் 17 டேஸ் கிடையாது, 17 செட் ஆஃப் 2 டேஸ். கரெக்டு தானே? ஓகேவா? இப்போ புரியுதா? ஓகே மேம். 17 செட் ஆஃப் 2 டேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பி, அடுத்து ஏ, பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 செட் ஆஃப் 2 டேஸ் கிடைக்குது. கரெக்டு தானே? 17 செட் ஆஃப் 2 டேஸ் கிடைக்குது. அப்போ இப்படி தான் எனக்கு 17 கிடைக்குதே தவிர்த்து எனக்கு 34 நாள் தான் முடிஞ்சிருக்கு. 34 நாள் முடிஞ்சிருக்கு. 35ஆவது நாள் யார் செய்வா? பி தான் செய்வாரு. ஓகே, பி தான் செய்வார். ஸோ பியோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ? 1/3. 3 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க். ஓகேயா? இப்போ அழிச்சிட்டு போட்டாச்சு. புரிஞ்சிருச்சா? எஸ் மேம். இப்போ கிளியர் மேம். ஓகே, அந்த 17 போடலாம. மேம் 17 எப்படி வந்துச்சு மேம்? 17 எப்படி வந்துச்சுன்னு தெரியலையா? ஒன்றும் இல்லை, இந்த 2 டேஸில் 120 divided by 7. ஒன்றும் இல்லை, இந்த 2 டேஸில் 7 பார்ட் ஒர்க் முடியுது மேம். மொத்தமே எனக்கு எத்தனை பாகம் இருக்குது?
120 பாகம் இருக்கு. அப்ப 120 பாகம் இருக்கு அப்படின்னா நியரஸ்ட் என்ன நம்பர் நான் போடுறேன். அப்படி இல்லையா 120 டிவைட் பை 7 போட்டிங்க அப்படின்னா 119 அப்படிங்கிற ஒன்று வந்துடும். ரிமைண்டர் எவ்வளோ வரும்? 1 வரும். ஏன்னா இதை டிவைட் பண்ணும்போது 17 இன்ட்டு 7 போட்டிங்கன்னா 119 டிவைட் பண்ணோம் மேம். வேறு எதுவுமே இல்லை மேம். அப்படி இல்லையா டிவைட் பண்ணலையா, நம்மளோட லாஜிக் என்ன, 2 நாளைக்கு 7 பாகம் வேலை முடிக்கிறாங்க, அப்போ 4 நாளைக்கு 14 பாகம் முடிப்பாங்க. இப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போனால் விடிஞ்சு போயிடும். அப்போ 17 நாளைக்கு அவங்க முடிக்கிற வேலை என்ன அப்படின்னா 119 ஒர்க்கு முடிச்சிட்டாங்க. இன்னும் ரிமைனிங் இருக்குது ஒரே ஒரு பாட்டு, 17 செட் ஆஃப் டேஸ், நாட் 17 டேஸ். 17 செட் ஆஃப் டேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் பி. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் 2 நாள் முடிகிறப்பெல்லாம் ஏதான் முடிச்சு விட்டு போகிறாரு. அடுத்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறது பி. பியோடைய 1 டே ஒர்க்கு 1/3. ஆக மொத்தம் முதல்ல 34 நாள் முடிஞ்சிருக்கு. அடுத்து பி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய 1/3 ஒர்க்கை அன்றைக்கி முடிச்சுட்டு போவார். ஆக மொத்தம் 1/3 டே ஆகும். 34 1/3 டே. இவ்வளோதான். இனி இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர் தானேப்பா? யாராவது டவுட்னா தயவு செஞ்சு ரைஸ் பண்ணுங்க. நான் இப்போ கிளியர் தானே? இப்போ புரிஞ்சிச்சா? அந்த 34 அப்படிங்கிறது செட் ஆஃப் டேஸ். 17 × 2 34. ஒவ்வொரு எண்ட் ஆஃப் டேலையும் முடிக்கிறது ஏதான் முடிக்கிறாரு. அப்போ அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறது பி தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து ஏபி யாரோ ஒருத்தவங்க வாய்ஸ் எடுப்பீங்கப்பா, கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணுங்க. ஏபி கேன் கம்ப்ளீட் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days. ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 10 days. ஓகே, அப்போ இவங்களோட 1 டே ஒர்க்கு 1/10. இல்லை சாரி ஏ இஸ் ஈக்குவல் டு 1/10, பி இஸ் ஈக்குவல் டு 1/12. அடுத்து வாங்க. அடுத்து என்ன இருக்கு? இஃப் தே ஒர்க் ஆன் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் பிகினிங் வித் ஏ. ஸோ ஒரு நாள் ஏ வேலை பார்க்குறாரு, இன்னொரு நாள் பி வேலை பார்க்குறாரு. அப்போ இவங்களுடைய 1 டே ஒர்க் அப்படிங்கிறது 1/10 + 1/12 போட்டிங்க அப்படின்னா இது 2 டே ஒர்க்காக கணக்காகும். என்னப்பா ஆன்சர் வரும்? ட்ரெடிஷ்னல் மெத்தட் போடுறீங்களா இல்லை நார்மல் மெத்தட் போடுறீங்களா? மேம் ஆப்ஷன் டியா மேம்? ஆப்ஷன் டியா மேம்? டெல்லி. ஆமாம் கரெக்ட், டெல்லி தான். ஓகே ஓகே, எப்படி சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள், நார்மல் மெத்தட் ஏ 10, பி 12. இப்போ 6 யூனிட்டு, இது 5 யூனிட். மொத்தம் எத்தனை யூனிட்டு? 11 யூனிட்டு. 11 யூனிட் எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்க? 2 டேஸில் முடிச்சிருக்காங்க. 2 டேஸில் 11 யூனிட் முடித்தாங்க அப்படின்னா 10 டேஸில் எத்தனை யூனிட் முடிப்பாங்க? 11 × 5 போட்டிங்க அப்படின்னா 55 அப்படிங்கிறது வரும். ஏ 10 days, பி 12 days. அப்போ இவங்க முடிச்சிருக்கிறது 6 யூனிட்டு, இது ஒரு 5 யூனிட்டு. டோட்டலாக டபிள்யூ எவ்வளோ அப்படின்னா 60 யூனிட்டு. அப்போது 2 நாளைக்கு 11 யூனிட் முடிச்சிருக்காங்க அப்படின்னா 2 × 5 10. 11 × 5 ரெண்டு பக்கமும் போத் சைடில் 5 மல்டிப்ளை பண்ணால் 2 × 5 10, 11 × 5 55. அப்போ 10 நாளில் முடிக்கப்பட்ட வேலை 55 யூனிட்டு. 10 நாளில் முடிக்கப்பட்ட வேலை 55 யூனிட்டு. அப்போ ரிமைனிங் பார்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 யூனிட் இருக்குது. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 5 யூனிட் இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வேலை செய்கிறாங்களாம். ரிமைனிங் பார்ட்டு 5 யூனிட் இருக்குது. இந்த 5 யூனிட் ஏ செய்வாரா பி செய்வாராப்பா? ஏ தான் மேம் செய்வார். அதனால தான் 6 5/6. அந்த பைபிளில் ஒரு நாளைக்கு வேலையை 6 பாகமாக பிரித்து செய்வார். ஒரு ஒர்க்கை 6 பாகமாக பிரித்து செய்வார். அந்த 6லேயே அன்றைக்கி 5 ஒர்க்கு முடிச்சிருவார். அப்போ அன்றைக்கே அந்த வேலை முடிஞ்சு போயிடுது. சரிங்களா? தென் ஹவு மெனி டேஸ் வில் கம்ப்ளீட் த ஒர்க் அப்படின்னா இங்கே ஒரு 10, ஒரு டேயில் 5 பாகமாக பிரித்து அந்த கால்குலேஷன் வரும். அப்போ 10 5/6. கிளியர். ஓகே, யாருக்காவது இதுல டவுட் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, இன்னொரு தடவை சொல்கிறேன். ஏ வந்து 10 நாள், பி வந்து 12 நாள். ஸோ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் பார்த்தா 60. 60 வேணும்னா இங்கே எத்தனை யூனிட்டு? 6 யூனிட்டு. இங்கே எத்தனை யூனிட்டு? 5 யூனிட்டு.
அப்போ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 11 யூனிட். 2 நாள் ஒரே நாள்ல 2 பேரும் சேர்ந்து செய்யலை, ஆல்டர்னேட்டிவ் டேஸில் 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ ஏ 6 பங்கு ஒர்க்கு முடிச்சாருன்னா அடுத்த நாள் 2வது நாள் வந்து பி 5 பங்கு ஒர்க்கு முடிக்கிறாரு. ஆக மொத்தம் 2 பேரும் சேர்ந்து முடிக்கிற வேலை 11 யூனிட். 2 நாளைக்கு 11 யூனிட் வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னா 5 நாள் கணக்கெடுத்தோம் அப்படின்னா 55 யூனிட் முடிச்சிருக்கு. அப்போ டோட்டலாகவே 60 யூனிட் ஒர்க் இருக்குது. அதில் 55 யூனிட் ஒர்க் முடிஞ்சு போச்சு, பேலன்ஸ் இருக்குது 5 யூனிட்டு. இப்போ ஆல்டர்னேட்டிவ் டேஸ் கணக்குப்படி பார்த்தா ஏபின்னு கணக்குப்படி பார்த்தா அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஏவுடைய வேலை. ஏவுடைய 1 டே ஒர்க்கு 6. அப்போ 6 பாகத்தை 5 பாகத்தை முடிச்சு வச்சுருப்பாங்க. அதான் 5/6. ஆல்ரெடி ஒரு 10 நாள். அந்த 11வது நாள் கணக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த நாள் கணக்கு வரும். ஸோ இந்த ஒர்க்கு ஒரு டே முடிகிறதுக்கு முன்னாடி அவன் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பான். 5/6 அவ்வளோதான். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போடணுன்னாலும் போடலாம், அதே மாதிரி தான் வரும். ஸோ டோட்டலாக கண்டுபிடிச்சி 1ல் மைனஸ் பண்ணி போட போகிறோம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இதெல்லாம் இல்லை, டிஸ்கிரிப்டிவ்லாம் இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு டைமை கன்சியூம் பண்ண பாருங்கள். டக்குன்னு போட்டு முடிச்சுட்டு அடுத்த ஆன்சரை பார்க்கலாம். இது ஓகே தானே? ஓகே மேம். அடுத்து இப்போ இந்த சம் பார்த்தோமோ? இந்த சம் பார்த்துட்டோம் கரெக்டா? எஸ் மேம். ஓகே. 12 man okay 12 man can build a wall in 24.5 days. How many? இது வந்து நம்ம ப்ரொபோர்ஷனல் வந்து இந்த ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா m1 d1 h1 by is equal to m2 d2 h2 divided by w1 w2 அப்படிங்க. 12 men build a wall in 24.5 days. 12 men can build a wall in 24.5 days. In how many would be able to build 5 walls? அப்போ இந்த இடத்துல 1 வரும். கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. 12 மனிதர்கள் சேர்ந்து ஓகே 24.5 நாட்கள் செய்கிறாங்கப்பா. 12 மனுஷங்க 24.5 நாள் வேலை செஞ்சு ஒரு வாலை பில்ட் பண்ணுறாங்க. வால் அப்படிங்கிறப்ப ஒரு வாலை பில்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹவு மெனி மென், எத்தனை மென் அப்படின்னு எனக்கு தெரியாது. எத்தனை மென் சேர்ந்து would be able to build a 5 such wall. இங்கே ஒரு வால் செய்கிறதுக்கு இவ்வளோ மென்னு இவ்வளோ டேஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 5 வால் செய்கிறதுக்கு எத்தனை மென்னு தேவைப்படும்? ஆனால் டேஸ் கொடுத்துருக்கான் 49 நாள் அவங்க கஷ்டப்பட்டு கெட்டனா எத்தனை மென் தேவைப்படும்? இந்த ஈக்குவேஷன் புரியுதா? நான் ஃபார்ம் பண்ண ஈக்குவேஷன் புரியுதா? ஸோ m1 d1 by w1 is equal to m2 d2 by w2. m1 அப்படிங்கிறது 12, d1 அப்படிங்கிறது 24.5 days, w1 அப்படிங்கிறது வால் அப்படிங்கிறப்ப ஒரு வால். இதே மாதிரி 5 வால் கட்டுறாங்க. அந்த 5 வால் கட்டுறதுக்கு எத்தனை மனுஷங்க தேவைப்படுறாங்க? 49 நாளில் அப்படிங்கிறது தான் கணக்கு. 30யா? பார்க்கலாமா? நான் 12 இல்லை, என்ன வரும்? 24.5 into 249 மேம். 24.5 into 2 போட்டா 49. 7 டேபிள் மேம். 7 டேபிள்ல கேன்சல் ஆகும். ஓகே ஓகே ஓகே. பிகினர்ஸும் இருப்பீங்களா, அதுக்கு தான் போட்டு காமிக்கிறேன். வந்துருச்சா? புரிஞ்சிச்சாப்பா எல்லாருக்கும்? ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிட்டு நாமளா அடிச்சு கொடுத்தா போதுமானது. யாருக்காவது புரியாம இருக்க அந்த சம்மு? புரியலன்னா சொல்லுங்க, சொல்லித்தரேன். அடுத்த சம் பார்க்கலாம். அந்த டிவிஷன் மட்டும் இருக்கு, சொல்லுங்க மேம். இந்த டிவிஷனா ஒன்றும் இல்லை, எஸ் மேம். நீங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். அதனால தான் நான் கொஞ்சம் பொறுமையாக உங்களுக்கு அடிச்சு கொடுத்தேன். x into 49 divided by 5. எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க,
49ன்னு முடிகிறப்ப இது ஒரு நார்மலாக ப்ரைம் நம்பர் தான். அப்படிங்கிறப்ப 7 எல்லாம் 49 தான் வரும். அப்போ 7 அப்படிங்கிறது பகாயன் ப்ரைம் நம்பர் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பக்கமும் 7ஆல் தான் வடிப்படுற மாதிரி இருக்கும். அப்போது 1 7 2 14 3 21 பேலன்ஸ் எவ்வளோ 3. அப்போ சின்னதாக போட்டுக்கிறேன் 35 அப்படிங்கிறப்ப ஐஏலாம் 35 இந்த இடத்துல அடிக்கும்போது 7 அப்படிங்கிறது வருது. ஸோ டெஃபினட்டாக முடிஞ்சிருச்சு. அப்போ கீழே இருக்க 5 இங்கே போச்சு அப்படின்னா 12 5 60 × 3.5 ஈக்குவல் டு 7x. இன்னும் கூட இதை அடிச்சு கொடுக்கலாம். இதை அடிச்சு கொடுத்தா எவ்வளோ வரும் 0.5 வரும். ஓகே 0.5 1 7 ஐஎல் 35 ஸோ 0.5 ஒரு ஜீரோக்கு ஒரு இது போயிடும் 6 5 30 30 ஈக்குவல் டு எக்ஸ். புரியுதா? ஓகே மேம். இப்படி அடிச்சு கொடுக்கலாம், இப்படி அடிச்சு கொடுக்கலாம். எல்லாம் உங்களோட கைவண்ணம் தான்ப்பா. அவ்வளோதான். 15 men can complete a task in 30 days. 15 men மேம் என்னப்பா 22.5 இது ஆல்ரெடி சால்வ் பண்ணோம் மேம் 22.5 பண்ணிட்டோமா? சரி ஓகே. என்ன அது கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இப்போ நார்மலாக ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் எடுத்து பார்ப்போமா? இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? ஓகே மேம். ஓகே கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அது மாதிரி நம்ம ஏதாவது பார்க்க முடியுமா அப்படிங்கிறது? கிளியர் மேம். ஓகே இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் கிளியரு. மோஸ்ட் ஆஃப் இதுதான் நமக்கு கேட்பாங்க. ஓகே ஸோ மற்றது வந்து வேஜஸ் வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேயே நமக்கு இது வந்து வரும். ஸோ அதனால் அது நமக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அப்படிங்கிற சம் எப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே ஸோ ஒரு கொஸ்டின் வந்திருக்கு பார்க்கலாம். A and B working separately can do a piece of work in 9 days and 12 days respectively. If they work for a day alternative, the beginning how many days the work will be completed? இது ஈஸி தான். இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான். யாராவது போட்டு இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? A 9 நாளும் B 12 நாளும் வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒர்க் யாரால் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏவால் ஸ்டார்ட் பண்ணப்படுகிறது. அப்படின்னா எத்தனை நாளில் ஒர்க்கு முடியும்? ட்ரெடிஷ்னல் மெத்தட் போடலாமா, ஷார்ட்டாக போடலாமா? மேம் 10 1/4 மேம். குட் சூப்பர். 1/4. 10 1/4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ட்ரெடிஷ்னலா இந்த மெத்தடா? நீங்க சொல்லி கொடுத்த மெத்தட் மேம். ஓகே ஸோ 7 யூனிட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போது 7 யூனிட் கம்ப்ளீட் ஆகும்போது 36 7 பிரிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? ஐஏலாம் 35 2 டேஸ்க்கு 7 யூனிட் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ இதை பார்த்தீங்கன்னா கரெக்டு 10 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பைபிளைங்க ஒரு 35 டேஸ் 35 இது இருக்கும். மீதி இருக்குது ஒரே ஒரு யூனிட்டு. நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறது ஏ. ஸோ 1/4 அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகே ஸோ அதனால் ட்ரெடிஷ்னல் மெத்தட் போனீங்கன்னா டைம் கன்சியூம் ஆகும். இப்படி போடும்போது பட்டு போட்டு விட்டு போய்க்கிடலாம். ஸோ அடுத்து இன்னொரு ஹோம் ஒர்க்கும் கொடுக்குறேன் பாருங்க. A can do a job in 12 days. B is 60% more efficient than A. அப்படின்னா எத்தனை நாள்ப்பா வருவாங்க? ஓகே how many days B alone do the job? A 12 நாள் எடுத்துக்கிறாருப்பா. ஓகே B வந்து ஏவை விட 60% மோர் எஃபிஷியன்ட். B 7.2 days ma'am. Yes. Good. So இது ரிப்பீட் இந்த क्वेश्चन சொல்லுங்க மேம். நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சேன். சரி ஒன்றும் இல்லை. A can do a job in 12 days. B is 60% more efficient than A. A 12 நாள் வேலை செய்வார். B வந்து ஏவை விட 60% மோர் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படி இருக்கும்போது B மட்டும் அந்த வேலையை எவ்வளவு நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது தான். நீங்கள் எப்படிமா போட்டீங்க? 7.5 எப்படி போட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 60% of 12 மேம். Percentage of A. 60% of 12 எப்படி தான் போட்டிங்களா? Yes ma'am. மேம் தப்பு தானே மேம்?
புரியல, என்னது தப்பு? பி வந்து ஏயை விட மோர் எஃபிஷியன்ட். நான் தான் தப்பா புரிஞ்சேன். டேஸ் கம்மியா எடுத்துக்கோங்க. ஓகே, இது மாதிரி இருக்கப்ப மேம் எனக்கு நான் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஏதாவது ஃபாலோ பண்ணவா, இது மாதிரி எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப நான் எனக்கு இது மாதிரி லாஜிக் சம்டைம்ஸ் இடிக்குது, எனக்கு மூளை திடீர்னு வேலை செய்யல அப்படிங்கிறப்ப நமக்கு ட்ரெடிஷ்னல் சில டைம் கை கொடுக்கும். அதனால ட்ரெடிஷ்னல் வேயும் தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல இந்த மெத்தட் உங்களுக்கு புரியுதா? அதாவது 60% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏனா பியோடைய நாட்கள் அதிகமாக இருக்குமா கம்மியா இருக்குமா? கம்மியா இருக்கும். கம்மியா கம்மியா இருக்கும். இருக்கும். ஓகே, இதுதான் நான் லைனே சொன்னேன். இதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ பி உடைய நாள் கம்மியா இருக்கும். அப்ப 60% இது 7.5 days தான் கரெக்ட். புரியுதுங்களா? 7.5 days தான் கரெக்ட். இப்ப 7.5 days வந்து பி வந்து முடிச்சிருவாரு. அதான் ஆன்சர் கரெக்ட். ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல சொல்றேன். ஏபி. ஓகே, ஏபி. ஸோ பி வந்து 60% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ. முதல்ல டைம் டேக்கன் பார்த்துக்கலாமா? டைம் டேக்கன் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ டைம் டேக்கன் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு 100 நாள், ஓகே 100 நாள் எடுத்தாரு அப்படின்னா நம்ம பர்சன்டேஜ் கணக்கு அப்படிங்கிறதுனால இவர் ஒரு 100 நாள் எடுக்கிறாரு அப்படின்னா இவர் 160 எடுப்பார். அப்படி கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு வந்து 60% ஆஃப் எஃபிஷியன்சி. அப்போது ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் 100, இவர் 160 அப்படிங்கிறது எடுப்பார். அப்போது ஸோ இதோட ரேஷியோ எவ்வளோ? 8:5. ஓகே, 8:5. ஸோ இப்போ இந்த 8:5 எதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த 12 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 12ஓடையும் இது எவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியாது, அதனால எக்ஸோடையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 12:x. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃபார்முலா இருக்குது. அப்படி இல்லையா, 8/5 = 12/x. ஸோ x = 12 × 5/8. எப்படி பண்ணாலும் அந்த ஆன்சர் தான் வரும். பெஸ்ட் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பி இஸ் 60% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ அப்படின்னா ஏ எடுக்கிற நாட்களை, ஓகே ஏ எடுக்கிற அந்த 60% ஆஃப் 12 போட்டிங்கனாலே ஃபைனல் ஆன்சர். அந்த ஒரே ஒரு கோடு வடிங்க தெரிஞ்சு அப்படின்னா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இல்லை எனக்கு இதுவா அதுவா அப்படிங்கிறது எனக்கு ஆசிலேட் ஆகுது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமாக எடுக்க போகிறது ஏ தான் எடுக்க போகிறாரு. பி எஃபிஷியன்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் எஃபிஷியன்ட் அப்படின்னா ஏவை கம்பேர் பண்ணும்போது 60% மோர் எஃபிஷியன்ட். இவர் 160% இவர் ஒரு ஒர்க்கை செய்கிறாரு அப்படின்னா இவர் 60% எஃபிஷியன்ட் அப்படிங்கிறதுனால இவர் வந்து அந்த வேலை எடுத்துக்கிட்ட 160% எடுத்துக்கிட்ட நாட்களை விட 100 நாட்கள் தான் எடுப்பார். அதுதான் அங்கே விஷயமே. டைம் டேக்கன் 160%, இங்கே டைம் டேக்கன் 100%. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 60%. அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ 8:5. இவர் 12 நாள் எடுக்கிறாரு அப்படின்னா இவர் எத்தனை நாள் எடுப்பார், அதான் கணக்கு. அப்போது இந்த ரெண்டுத்தையும் கூட இப்படி மல்டிப்ளை பண்ணா அவுட்டர் 8 × x = 5 × 12. அப்போ x = 5 × 12/8. 7.5 days. இந்த கம்பேரிசன் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும்ப்பா. புரியுதா? அதாவது இவரோட 60% அதிகம், நம்ம 100% கீழே போடக்கூடாது, 160 போடணும். எதுக்கு? ஏக்கு போடும்போது 160 போடணும். ஏக்கு போடும். ஆமா, ஏக்கு போடும்போது. ஏன் தெரியுமா? ஏ தான் அதிக நாள் எடுக்கிறாரு, அவர் தான் எஃபிஷியன்ட் இல்லாத ஆளு. பி கம்மி நாள் தான் எடுப்பாரு. பி 100 நாள் எடுத்தாரு அப்படின்னா ஏ 160 நாள் எடுப்பாரு. மேம் டேஸ்னு போடும்போது 160 இங்க போடுவோம், எஃபிஷியன்சின்னு போடும்போது பிக்கு 160 போடுவோம், அப்படிதானே மேம்? எஃபிஷியன்சி போடும்போது ஆமா, அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே. அவ்வளோதான். இந்த இடத்துல மட்டும்தான் நீங்க தப்பு பண்ணுவீங்க. சரி, இதே மாதிரி இன்னொரு சம் கொடுக்குறேன் பாருங்களேன், அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். ஏ இஸ் twice as a good workman of B. A is twice as good workman of B. Okay, and together they finish a piece of work in 80 days. ஏவும் பியும் சேர்ந்து 18 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாரு?
டேஸை கம்பேர் பண்ணும்போது 6 டேஸ் 6 டேஸ்ல முடிப்பாங்க. எப்படி போட்டீங்க சொல்லுங்க. சரி, ஏ வந்து ம் 2 விட கம்மியான டேஸ் எடுப்பாங்க. சரி. அப்போ பி இப்ப வந்து வந்து 10 ஏ டேஸ்ல முடிக்கிறாங்கன்னா நில்லுங்க, 15 டேஸ்ல முடிச்சிருவாங்க ஏ. புரியல என்ன சொல்ல வரீங்க. ஏ வந்து மேம் 2 டைம்ஸ் ஃபாஸ்டர் தானே மேம் சொன்னீங்க. ஏ இஸ் 2 டைம்ஸ். A is twice as good a workman as B. ஓகே மேம், அதான் 2x plus x equal to 18 போட்டேன் மேம். 2x plus x is equal to 18 போட்டீங்க. ஓகே, அப்போ என்ன வரும்? 3x is equal to 18 வரும். x ஓகே. equal to 6. ம் So a is equal to 6, b is equal to 12 வருது மேம். A is equal to 6, b is equal to 12. அப்படி போடுறீங்க. பட் இன்னொரு வேலையை சேர்த்துலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. முதல்ல வந்து ஏ எடுத்துக்கோங்க, பி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஏவோட ஒர்க்கு பியோட ஒர்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஏ வந்து பியை விட அதிகமாக வேலை செய்கிறாரு. ஓகே, அப்படி இருக்கும்போது இவருக்கு எக்ஸ்ஜே எடுத்துச்சு அப்படின்னா பிஎக்ஸுக்கு எவ்வளோ நாள் இருக்கும்? 2x டேஸ் எடுக்கும். அதுதானே கணக்கு. இவருக்கு வந்து இவரை விட 2 மடங்கு இவர் எஃபிஷியன்ட். இவருக்கு 24 நாள் எடுத்துச்சுன்னா இவருக்கு 12 நாள் தான் இருக்கும். இவருக்கு 20 நாள்னா இவருக்கு 10 நாள் தான் எடுக்கும். இதுதான் காமன் ஈக்குவேஷன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் காமன் ஈக்குவேஷன். இப்போ இவருடைய ஒன் டே ஒர்க்கு, இவருடைய ஒன் டே ஒர்க்கு, ஏவுடைய ஒன் டே ஒர்க்கு, பியோடைய ஒன் டே ஒர்க்கு. சரிங்களா? நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிட்டீங்க. ஏவுடைய ஒன் டே ஒர்க்கு, பியோடைய ஒன் டே ஒர்க்கையும் சேர்த்து 18ல் ஒரு பாகம் முடிக்கிறாங்க. ஓகே, 1/18 வரும். அப்போது இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள இது என்ன? 2x. அப்போ 2 + 1 = 1/18. அப்போ 2 + 1 எவ்வளோ? 3/2x = 1/18. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடுங்க. 3 × 18 = 2x. புரியுதா? அப்போ என்ன வரும்? x A = வந்து 27 டேஸும் B வந்து b சோ வந்து டைரக்ட் ஈக்குவேஷன் எடுக்காம 1/x 1/2x எடுக்கணும். புரியல. மேம் டைரக்ட் இதுக்கு முன்னாடி 24 டேஸ் வந்து டிஃபரன்ஸ் பார்த்தோம்ல மேம், ஏ அண்ட் பிக்கு. அதுக்கு டைரக்டா பண்ணோம்ல மேம். அதே டிஃபரன்ஸ் அதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஏ மட்டும் எத்தனை நாள் வேலையை முடிக்கிறாரு? இப்போ நம்ம A மட்டும் 27 டேஸ்ல முடிக்கிறார். ஏ மட்டும் 27 டேஸ்ல முடிக்கிறார். அப்போ இவர் எத்தனை day முடிப்பாரு? B வந்து 54 டேஸ்ல எடுத்துக்குவாரு. 54 days எடுத்துப்பாரு. கரெக்ட் தானே? அப்போ அங்க அவங்க வந்து டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது இவரை விட வெயிட் பண்ணுங்க. இவரை விட 3 மடங்கு எஃபிஷியன்சி. இவங்களுக்கு 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் 24 அப்படின்றது இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. நமக்கு இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரை விட 2 மடங்கு எஃபிஷியன்சி. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 18 நாள். அப்போ அந்த கொடுத்த ஈக்குவேஷன் என்னன்னு மட்டும் பார்க்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 18 நாள் முடிப்பாங்க. அப்போ இவரை விட 2 மடங்கு எஃபிஷியன்சி. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா 3x யூனிட் வந்து ஒர்க் அப்படிங்கிறது முடிக்கிறாங்க. ஓகே, 3x யூனிட் அப்படிங்கிறது ஒர்க் அப்படிங்கிறது முடியுது. அப்போ 1/2x + 1/x அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒர்க்கு. 1 டே ஒர்க் 18 நாள். அப்போ 1/இந்த 3/2x போடும்போது ஸோ டோட்டலாக எக்ஸ் முடிக்கிற வேலை 27. இதே இது பி மட்டும் முடிக்கிற வேலை 54. இப்போ பாருங்கள் 1/27 + 1/54 போட்டால் 18 நாளில் 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிச்சாங்க அப்படிங்கிற கணக்கு வரும் நமக்கு. ஓகே மேம். வேற எதுவும் இல்லை. ஆமாம். ஸோ மொத்தம் இவர் வந்து 3xல் 2x, அதாவது மொத்தம் 3x ஒர்க்கு. இவர் 2x ஒர்க்கு முடிக்கிறாரு அந்த 18 இதில். ஓகே, ஸோ 1/18 அப்படிங்கிற ஒரு இதில் வரும். இது ரொம்ப உங்களை காம்ப்ளிகேட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு தான் இந்த இது நான் சொல்லலை உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஈஸியான மெத்தட்னா இந்த மெத்தட் தான். இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது நான் இன்னொரு இதுவும் சொல்லுவேன். பட் உங்களுக்கு கொஞ்சம் அது லைட்டாக கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இது போடு. சொல்லுங்க மேம். ஏ தானே மேம் அதிகமான இது, அதாவது ஏ தானே எஃபிஷியன்ட். அப்ப ஏக்கு தானே 2x போடணும். இது டேஸ். இது டேஸ், இது எஃபிஷியன்சி. இதுதான் நமக்கு எப்பயுமே நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் போகும்போது பண்ணுற தப்பு.
டேஸு இவர் வந்து ஓகே. ஸோ டேஸ் வந்து இவர் வந்து அதிகமாக எடுத்துப்பார். இவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால இவருக்கு டேஸ் கம்மியாகும். இதுதான் நான் அடிக்கடி உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுவேன். ஞாபகம் இருக்கா? இவர் 10 நாள் எடுத்தாரு அப்படின்னா இவர் 20 நாள் எடுப்பார். சும்மா நான் பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ இன்னும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கல. இப்போ எஃபிஷியன்சி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ இதோட எஃபிஷியன்சி எவ்வளோப்பா? அப்படியே உல்டாவா வரும். 2:1. 2:1. ஒரு ஒர்க்கை இவர் 2 பாகம், இவர் அந்த பாகம் 3 பாகம் ஒரு ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 30 யூனிட் இருக்கு ஒரு ஒர்க் அப்படின்னா இந்த மனுஷன் மட்டும் 20 யூனிட்டை முடிச்சிருவாரு. இந்த மனுஷன் வெறும் 10 யூனிட் தான் முடிப்பாரு. புரியுதா? இதான் எஃபிஷியன்சிக்கான டிஃப்ரென்ஸு. இதே இது டேக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இவர் 10 நாள் செய்வார், இவர் 20 நாள் செய்வார். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. புரியுதா மேம்? கேட்டிங்களா? இப்போ புரியுதா? Clear ma'am. புரியலன்னா கூட சொல்லுங்க, இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இந்த இது வந்து ஃபைன் எல்லாரும் பண்ற தப்பு. அதனால தான் திரும்ப திரும்ப மென்ஷன் பண்றேன். டேஸ் எஃபிஷியன்சி இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த ஏ வந்து மோர் எஃபிஷியன்ட் தென் பி அப்படின்னா இவருக்கு 40 நாள் செய்கிறாருன்னா இவர் 20 நாள்லே செஞ்சு முடிச்சிருப்பாரு. இவர் 2x டேஸ் எடுத்துக்கிறாரு அப்படின்னா இவர் x டேஸ் தான் எடுத்துருப்பாரு. அப்போ எஃபிஷியன்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவர் 2:1. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய 1 டே ஒர்க்கு 1/x, இவருடைய 1 டே ஒர்க்கு 1/2x. டோட்டலாக 18 நாள் வேலை முடிக்கிறாங்க. ஸோ 1/18. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கியான சம்மு 2 man 3 women அது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஈவினிங் பார்க்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் புரியுதா? ஸோ கன்சல்டேட் பண்ணுற பாருங்க. எதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏ உடைய 1 டே ஒர்க்கு. ஸோ ஏ வந்து 50 நாளில் வேலை செய்கிறாரு அப்படின்னா ஏ உடைய 1 டே ஒர்க் என்னப்பா? டக்கு டக்குன்னு 1/50. ஓகே. ஏபி 2 பேர் இருக்காங்க. இவர் ஏ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 40 நாள் வேலை செய்கிற 40 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாரு. பி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 80 நாளில் வேலை முடிக்கிறாரு. அப்போது இதில் யார் மோர் எஃபிஷியன்ட்? ஏ தான் மோர் எஃபிஷியன்ட். ஏ தான் மோர் எஃபிஷியன்ட். அப்போது ஏ வந்து மோர் எஃபிஷியன்ட். அப்போ ரேஷியோ பிரிச்சிங்க அப்படின்னா இங்கே என்ன வரும்? 2:4. எஃபிஷியன்ட் 2:1. டேஸோட பிரிச்சிங்க அப்படின்னா 1:2. அப்போ புரியுதா? இன்டைரக்ட் ஆகும். இந்த கான்செப்ட் எப்பயுமே வச்சுக்கணும். ஓகே, ரிமெம்பர் திஸ் கான்செப்ட். ஸோ இது எப்பயுமே நமக்கு பிரியும். சரி, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு 300 ரூபாய் சேலரி கிடைக்குதுப்பா. 300 ரூபாய் சேலரி கிடைக்குது. அப்போ எப்படி பிரிப்பீங்க? 2 பங்கு ஏக்கு கொடுக்கணும், பிக்கு 1 பங்கு கொடுக்கணும். அவ்வளோதான். புரியுதா? ஏன் இந்த பைபிள் தான் மோர் எஃபிஷியன்ட். இவர் தான் அதிகமாக வேலை செஞ்சிருக்காரு. அதனால இவருக்கு 200 ரூபாய் போகுது, இவருக்கு 100 ரூபாய் போகுது. இவ்வளோதான். எஃபிஷியண்ட்டை பொறுத்து தான். வேஜஸ் சம்மு நான் ஈவினிங் சொல்லித்தரேன். வேஜஸ் அப்புறம் வந்து அப்புறம் 2 men 3 இது. அப்புறம் இவங்க வேலை செய்யும்போது ஒருத்தர் பாதியிலே விட்டுட்டு போகிறாங்க, மீதி பேர் வந்தால் எத்தனை பேர். ஸோ அந்த ஒர்க்கு அதை பேஸ் பண்ணி இருக்குது. நான் ஈவினிங் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் போகுது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம இந்த பார்த்தோம். M1 D1 H1 M2 D2 H2 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேஜ் அப்படிங்கிறது சேமாக இருந்தது அப்படின்னா ஓகே. அப்புறம் ஏவும் பியும் கம்பேர் பண்ணி வரும்போது நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தாச்சு. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து நம்ம மேம் இதுல நீங்க ஆட் ஆனது ஒரு ப்ராப்ளம் சொன்னீங்களா மேம்? ஏ 2 நாள் ஒர்க் பண்ணுவாங்க, அடுத்து பிசி ஆட் ஆவாங்க, அதே மாதிரி பாதியில லெஃப்ட் ஆவாங்களா மேம்? அதுதான் நான் சொன்னேன். இங்க என்ன சொல்றேன்னா இப்போ ஏவும் பியும் ஒரு ஒர்க் செய்யறாங்க. ஏவும் பியும் ஒரு ஒர்க் செய்யறாங்க. அதை இத்தனை நாள்ல முடிக்கிறாங்க. இன்கேஸ் ஏபிசி புதுசா ஒரு பர்சன் பாய் ஒரு பையன் வரான், அவன் செய்யும் போது அவங்க இத்தனை நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா சி உடைய 1 டே ஒர்க் என்ன? புரியுதா நான் என்ன கேட்குறேன்னு? சி உடைய 1 டே ஒர்க் என்ன? ஸோ இது மாதிரி நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி 3 பேருமே ஓகே. முதல்ல வந்து ஒரு கான்ட்ராக்டர் அதை 110 நாள் வேலையை முடிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. ஓகே. அப்புறம் தான் தெரியுது 50 நாள் கழிச்சு ஓகே 50 நாள் கழிச்சு 3/4 ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அப்போ மீதி இருக்க ஒர்க்கை நம்ம செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் பேர் இருந்தால் போதும், 110 பேர் வேணாம். அப்போ மீதி இருக்க ஒர்க்கை நம்ம வந்து 110 நாளில் முடிக்கணும். 110 நாளில் முடிக்கணும். ஓகே. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 150 men இருக்காங்க. அப்போ இதில் எத்தனை பேரை கழட்டி விட்டா அந்த ஒர்க்கை இத்தனை நாளைக்குள்ளே இது டேஸ் மாறக்கூடாது. ஓகே, டேஸ் மாறக்கூடாது. எத்தனை பேரை கழட்டி விட்டா அதே டேஸ்க்குள்ளே கொடுத்த நாளுக்குள்ளே நம்ம 100 நாளுக்குள்ளே முடிக்க முடியும்.
ஸோ இது மாதிரி சம்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் பேசிக் தான் சொல்லி கொடுத்தேன். ஸோ பேசிக் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நிறைய இது மாதிரி நிறைய உள்ள வெளியே கேம் ஆடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த சோல்ஜர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக 150 பேருக்கான ஃபுட்டு இருக்கும். இது மாதிரி நிறைய சம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஈவினிங் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்த வரைக்கும் புரிஞ்சிருச்சு தானே? ஓகே மேம். ஓகேப்பா. ஓகே. ஸோ கொஞ்சம் இன்னும் இந்த 2 இது மாதிரி உள்ள வெளியே உள்ள வரவங்க வெளில போகிறவங்க அது எவ்வளோ பேர் ஏது அப்புறங்கிற மேனிப்புலேஷன், தென் வந்து ஒரு மென்னு உமனு ஒரு சைல்டு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணுறப்ப இவ்வளோ எஃபிஷியன்சி அது மாதிரி ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பிபிடி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நம்ம குரூப்பில் போட்டு விட்றேன். ஏன்னா சம்திங் ரீகேப் பண்ணும்போது உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருக்க பட்சத்தில் கேட்கலாம். அதர்வைஸ் நான் ஈவினிங் என்னோட கன்வீனியன்ட்டான டைம் பார்த்து உங்களுக்கு செட் பண்ணி நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணிடுறேன்ப்பா. டவுட் இல்லாத பட்சத்தில் எண்ட் பண்ணிக்கலாம். முடிச்சுக்கலாமா? ஓகே மேம். ஓகேப்பா. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. மேம் ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க மேம். மேம் அந்த இதுல அந்த 16 டேஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க 55 எடுக்க சொன்னீங்களா? அது கம்மியான டேஸ் வந்து நம்ம எடுத்துக்கணுமோ? எந்த சம்மன்னு சொல்ல முடியுமா மேம்? என்ன கேட்குறீங்கன்னு? இதுவா? இதுதான் மேம். இதுதானா? என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது சும்மா லாஜிக் தான் மேம். நியரஸ்ட் எவ்வளோ வருதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ 11 யூனிட் எனக்கு எடுக்கும்போது 55 வரும். இதே இது நான் வந்து 12 யூனிட் எடுக்கும்போது ஒரு செட்டு எனக்கு 11 யூனிட்னா 66ன்னு வந்துடும். அப்போ இங்கே எனக்கு இருக்கிறது எவ்வளோ மேம் இருக்கு? 60. அப்போ 66 எனக்கு போச்சு அப்படின்னா அவ்வளோ ஒர்க்கா எனக்கு இருக்கு இல்லைல்ல? அதனால 55 போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கை எப்படி இருந்தாலும் அடுத்த நாள் ரிமைனிங் யூனிட் 5 யூனிட் இருக்கு. அடுத்து எந்த பைப்பில் வருதோ அதுதான் அந்த ரிமைனிங் ஒர்க்காக செய்ய போகுது. அப்போ ஸோ அது யாருக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏக்கானதாக இருக்குது. ஸோ 5/6 அவ்வளோதான். ஓகே மேம். ஓகே. ஸோ ஈவினிங் இன்னும் இதை விட அட்வான்ஸாக சம்ஸ் பார்க்கலாம். இனிமேட்டு டைம் அண்ட் ஒர்க்கு நீங்கள் வேறு எங்கேயுமே ரெஃபர் பண்ண வேண்டாம். இதவே திரும்ப திரும்ப பார்த்தாலே போதும். இனி என்னென்னா வேஜஸ் இருக்குது. அந்த வேஜஸ் கூட நீங்கள் பார்ட்னர்ஷிப் இதில் பார்க்கலாம் நம்ம. பட் இருந்தாலும் டைம் இருக்கப்போ இது கூடயே சேர்த்து பார்க்கலாம். அந்த உள்ளே வர்றது வெளில போகிறது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஈவினிங் வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். ஈவினிங் பார்க்கலாம். டாடா பை பை. தேங்க்யூ மேம் நேத்து எல்சிஎம் பிடிஎஃப் அனுப்ப முடியுமா மேம்? எல்சிஎம் பிடிஎஃப் ஐ திங்க் டெலீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாது. ஸோ நான் பார்க்குறேன். இருந்துச்சுன்னா அனுப்புகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஃபார்ம்ல மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி எழுதி அனுப்புகிறேன் உங்களுக்கு. சரிங்களா? சரிங்க. ஓகேப்பா. டன். தேங்க்ஸ் மேம். ஓகேப்பா.